Hi friends, this is Chitralaya Sriram. Can anybody just confirm whether I am audible and you are able to look at me? Am I audible? Good evening, Manju Palaniappan. How are you? Thanks, same here. Nice to see your comments. Thanks, Hari. Thanks, Hari. I'll just wait for 2 minutes. It's 6:28. Hi, Ramanjam Parthivan. How are you? பின்னாடி கொஞ்சம் மணிரத்னா எஃபெக்ட் கொஞ்சம் கிளார் இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் வித் தட். ஹலோ ஜி சுவாமிநாதன். Anand sir. Hi Anand sir, nice to have you here. I am fine. Okay, Manju, I will start with your question. Good evening Anna, how are you? And how are everyone at home? Everybody is fine. About your Appa's writing humor, does Appa write a script of comedy based on artists, or it is a script that makes the... Of course, it is a script that makes it, not the artist. Good evening, Swaminathan. It's a script that makes it humorous. Hi, Rahul. Hi, Saravanan Natarajan. I am sure you will come with a good question. Same happy here, Mr. Anant. So, I will now I have some more questions which came in my group. Sorry, Englishல பேசுகிறேன். எனக்கு இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்குது குரூப்பில் வந்தது. அதை நான் இப்போயே ஐ வில் ஸ்டார்ட். டிட் யுவர் டேட் டூ எனி ப்ராஜெக்ட் வித் சிவிஆர்? என்ன சார் கேள்வி இது? எங்கள் அப்பா வந்து ஸ்ரீதர் சாருக்கு அப்புறம் நிறைய பண்ணதே என்ன கேள்வி இதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியாது. பட் சிவிஆரோட தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்காரு. அனுபவி ராஜா, அனுபவி, நீல்கவனி, காதலி. இன்ஃபேக்ட் சிவிஆரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் படமே அப்பா தான் கதைவாசனம். கலாட்டா கல்யாணம் மறக்க முடியுமா, 3 தெய்வங்கள். அப்பாவோட ஃபேவரட்டே சிவிஆர் தான். ஆமாம். அப்புறம் வந்து உங்களுக்கு அப்பா வீட்டில் ஜோக் அடிப்பாரா? பரத் தஞ்சாவூர். சார் குட் கொஸ்டின். இன்னும் சில பேர் கூட கேட்டிருக்காங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடம், சித்ராலயா கோபு வீட்டு ஜோல்னா பையும் ஜோக் அடிக்கும். ஆனால் வந்து அப்பா வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து ரொம்ப ஜோக் அடிக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்ச பட்டப்பான்னு ஒரு சமையல்காரர் ரொம்பலாம் சமைப்பார். எல்லா கல்யாணத்துக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் ஒய்ஃப் தான் சமைப்பாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு வந்தால் அவருக்கு ஜோக், எல்லாத்தையும் ஜோக் அடிக்கிறோம், எதுக்கு வீட்டில் வந்து அடிக்கணும்? நாங்களாம் ஜோக் அடிப்போம், இதெல்லாம் ஒரு ஜோக்கான்னு பார்ப்பார். அப்புறம் அப்பா செங்கல்பட்டு அனுபவம், ஜனார்தன் கோபாலன். குட் கொஸ்டின் சார். அப்பாவோட சினி லைஃப் இன்ஃபேக்ட் இட் ஸ்டார்டட் இன் பேஸ் வாஸ் புட் இன் செங்கல்பட்டு. அப்பா, கடுகுன்னு ஒரு ரைட்டர் இருக்கு, ரங்குடு, ஸ்ரீதர் சார், 3 பேரும் 3 மஸ்கிட்டர்ஸ். செங்கல்பட்டில் ஒரு கலை அட்டகாசம் பண்ணுவாங்க. அப்பா வந்து காமெடியன், ஸ்ரீதர் சார் தான் ஹீரோ. அது ஸ்கிரிப்ட் கிளாஸ் ஸ்கூல்லேயே ட்ராமா போடுவார். 2 பேரும் ஒன்றா பாஸ் ஆவாங்க, ஒன்றா ஃபெயில் ஆவாங்க. இன்ஃபேக்ட் வந்து அப்பாவோட எதிர் வீட்லேயே ஸ்ரீதர் சார் இருந்தார். ஸோ கேட்கணுமா, எங்கள் பாட்டி கூட சொல்லுவாங்களாம், டே ஸ்ரீதர் சாரோட ஸ்ரீதரோட பையனோட சேர்ந்து சினிமா ட்ராமான்னு சுத்தாதுறான்னு. பாட்டிக்கு அப்போ தெரியாது, அதுதான் அப்பாவுக்கு சோறு போடும்னு. யா. அப்புறம் வந்து சித்ராலயா லோகு வடிவமைத்த கதை அப்படின்னு சம்பத் சுப்ரமணியம் கேட்டிருப்பாரு. குட் கொஸ்டின் சார். இதை நான் அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா சொன்னார், இது வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் கங்கா பண்ணது. அந்த போட் எதுக்குன்னா அவங்க லோகோ ஏதோ தோணி எங்கள் பாணி அந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்ட்ஸ் வரும். அதனால் அந்த தோணி போட் ஓட்டுற மாதிரி அது எவ்வளோ ஃபேமஸ் சார் அந்த போட்டு. எங்கள் வீட்டில் ஷீல்டெல்லாம் இருக்குது, எல்லாத்துலேயும் போட்டு தான். அப்புறம் வந்து அப்பா ஃபேவரட் காமெடி சீன் அப்படின்னு சொல்லிட்டு அபிமன்யு என் ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு.
அபிமன்யு அப்பாவுக்கு எல்லாமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி அப்பாவுக்கு எவ்ரி ஸ்கிரிப்ட் இஸ் ஃபேமஸ். பட் அஃப்கோர்ஸ் அவருக்கு பிடிச்ச சீன் நாகேஷ் பாலையா கதை சொல்கிற சீனு. அது வந்து சின்ன வயசில் எங்களுக்கு பேய் கதைலாம் சொல்லும்போது எங்களுக்கு அனுபவம் இருக்குது. தட் இஸ் அதே எஃபெக்ட் தான் கிட்டத்தட்ட பண்ணுவார். பட் தட் இஸ் ஐ திங்க் இஸ் ஃபேவரட் சீன் அப்பார்ட் ஃப்ரம் மெனி அதர் சீன்ஸ். வனிதா சௌந்தரராஜன் எங்கள் ரிலேட்டிவ், ஹலோ சிஸ்டர். அப்புறம் வந்து சுரேஷ் ரங்கசாமி, இவர் கொஞ்சம் விவரமான ஆள், கொஞ்சம் நக்கல் பிடிச்ச ஆள். வை டைரக்டர் ஸ்ரீதர் அப்பா நாட் வெச்சர்ட் இன் ஹிஸ்டாரிக்கல் மூவி? குட் கொஸ்டின். அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப கம்மி மார்க் வாங்கினதால் ஒருவேளை ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்கலையோ. ஜோக்ஸ் அப்பார்ட், ஸ்ரீதர் சாரோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த ரொமான்ஸ், அந்த ட்ரையாங்குலர் காம்பினேஷன், லவ், அதுதான் ஈ பிளே டு ஸ்ட்ரென்த். இதான் ஹிஸ்டாரிக்கலு மித்தலாஜிக்கலுக்கெல்லாம் ஏபி நாகராஜன் அந்த மாதிரி பந்துலு அந்த மாதிரி ஆள்லாம் இருந்தாங்க. ஸோ ஸ்ரீதர் சார் பிளே டு ஸ்ட்ரென்த். பட் சிவந்தமன் வாஸ் சார்ட் ஆஃப் செமி ஹிஸ்டாரிக்கல் தானே, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லாம் வரும் இல்லையா. சாரி, நான் இங்கேயே ஆன்சர் கேட்டுன்னு இருக்கேன், இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கல. லைக் காலமடி காலம், யுவர் ஃபாதர் விஸ்வமங்கலம் ஸ்டேஷன். வணக்கம் சார். யா, காலமடி காலம், யூ மென்ஷன்ட் இட். தட்ஸ் நாட் அ வெரி பாப்புலர் மூவி. பட் அப்பா அதை வந்து நல்லா உழைச்சி, நல்ல படம் அது, ஆனால் ஓடலை அது. அப்புறம் வேறு யாராவது விட்டேன் நான் கொஸ்டின். ஹாய் ராகுல் சர்மா. சரவணன், எஸ், சென்ட் ஜோசப் ஸ்கூல். ஹாய் நாய்க்கு அக்கா, ஹவர் யூ? குட் டு இயர் ஃப்ளாஷ்பேக் ஆஃப் கோபு எங்கிள். நிறைய சொல்லுவேன் கொஞ்சம். அப்புறம் கேன் யூ ப்ளீஸ் ஷோ யுவர் ஃபாதர் அட் தி எண்ட் ஆஃப் த செஷன்? அது கஷ்டம் சார், ஏன்னா அப்பா வந்து என் கூட இல்லை. என்னாச்சு? சாரி சார், சாரி ஃபார் த ஸ்மால் இன்டர்பிரிட்டேஷன். நான் ஏதோ அழுத்திட்டேன் ஆஸ் யூஷுவல், கொஞ்சம் சொதாப்பல் சார். கேன் யூ ப்ளீஸ் ஷோ யுவர் ஃபாதர் அட் த எண்ட் ஆஃப் த செஷன்? முடியாது சார், ஏன்னா அப்பா எங்கே இல்லை, அண்ணாவரத்தில் இருக்கார். ஆனால் அவரோட ஃபோட்டோ இருக்குது, அதை ஒன்றா காட்டுறேன். அப்புறம் வந்து ஸ்ரீதர் எஸ்கே கேட்டிருக்காரு, ஹூ இஸ் யுவர் அப்பாஸ் ஃபேவரட் ஆக்டர்? அஃப்கோர்ஸ் நாகேஷ் சார். அப்பா வந்து எப்போ இருந்தாலும் நாகேஷ். இ லைக்ஸ் அதர் காமெடியன்ஸ். தேங்காய் சீனிவாசன் பிடிக்கும், வெண்ணிராடை மூர்த்தி பிடிக்கும், சுருளிராஜன், வைஜி மகேந்திரன், எல்லாரையும் பிடிக்கும் அவருக்கு. ஆனால் ஃபேவரட் எப்பவுமே அப்பாவுக்கு நாகேஷ் தான், அதில் டவுட்டே கிடையாது. அப்புறம் வந்து அப்பா ஒர்க் வித் எம்ஜிஆர்? இல்லை சார், அப்பா ஒரு மாதிரி சிவாஜியோட அபிமானி, அதனால எம்ஜிஆரோட பண்ணலன்னு இல்லை. ஸ்ரீதர் சார் வந்து உரிமை குரல், மீனவ நண்பன்லாம் பண்ணும்போது அப்பா தனியாக பண்ணிகிட்டு இருந்தார். அதுவும் இல்லாமல் அந்த படத்துலலாம் காமெடிக்கு ஸ்கோப் கம்மி, அதனால் ஸ்ரீதர் சாரும் அப்பாவை கூப்பிடல. பட் அமையலை. பட் அப்பா 2-3 வாட்டி ஷூட்டிங் இதில் பார்த்தபோது எம்ஜிஆர் வந்து அப்பாவை பொம்மையில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாரான். ஆர்டிக்கல் படிக்கிறேன், கோபு நல்லா இருக்குலாம் பேசியிருக்காரு. பட் படம் ஒர்க் பண்ணதில்லை, அதான். அப்புறம் ஜி சுவாமிநாதன், இவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான், மதுரை. இவர் கேட்டிருக்காரு, காசே தான் கடவுளடா, தேங்காய் தானே ஹீரோ, முத்துராமன் இல்லை அப்படின்ற. எதுக்கு சார் வில்லங்கோ? முத்துராமன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதில் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும். முத்துராமன் காமெடி ரொம்பலாம் பண்ணுவார் சார். இப்போ வந்து தேங்காய் சீனிவாசன் பிகாஸ் ஆஃப் இஸ் மெட்ராஸ் பாஷை ஓவராக தூக்கிடுச்சு. பட் முத்துராமன் இஸ் த ஹீரோ. அதுவும் ரொமான்டிக்காக அந்த வழிவார் லக்ஷ்மி கிட்டலாம், அதெல்லாம் யார் சார் ஆக்ட் பண்ண முடியும்? பட் அந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆச்சு. தேங்காய் பாப்புலர் ஆனோடனே பெரிய பேனர் வச்சுட்டாங்க. முத்துராமன் சாருக்கு கொஞ்சம் என்னதான் யாராக இருந்தாலும், எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் ஒரு சின்ன ஈகோ அவுட் ஆகும்ல. அப்பாவை ஃபோன் பண்ணி கேட்டார், அப்பா மழுப்பிட்டார், விட்டு ஏதோ அந்த சாமியார் கமர்ஷியல் பர்பஸ்க்காக போடுறாங்க, விட்டுரு அப்படின்னாரு. he was pacified. பட் இஸ் அ வெரி ஜென்வின் ஜென்டில்மேன் சார் முத்துராமன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர். அப்புறம் வந்து அவரே கேட்டிருக்காரு, இன்று வந்த இந்த மயக்கம், அந்த பாட்டு வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு கிளப் சாங் மாதிரி இருக்காது, ஸ்விம்மிங் பூல் சாங். அதை ஏன் வந்து எல்லாரும் ஈஸ்வரி பாடாமல் சுசீலா பாடினாங்கன்னு.
இதுக்கு என்ன பாயிண்ட்னா, இப்போ அந்த படத்துலேயே வந்து மெல்ல பேசுங்கள் பிறர் கேட்கக்கூடாது, அது வந்து கோவை சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடுவாங்க. இந்த படத்தில் எம்எஸ்வி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. எல்ஆர் ஈஸ்வரி வந்து லக்ஷ்மிக்கு கொஞ்சம் சூட் ஆகும். அந்த காலத்தில் பார்த்தா லக்ஷ்மி கொஞ்சம் மிடுக்காக பண்ணுவாங்க. ஸோ இந்த பாட்டை அவங்க பாடினதுனால இன்னொரு லேடிக்கு வந்து வேரியண்ட் வேணும்ட்டு சுசீலாமா கொடுத்துருக்கலாம். பட் ஒன் மோர் இது அந்த பாட்டில் இருக்கிற மெலடி அது சுசீலாமா பாடினதுனால தான் ஐ எம் நாட் சேயிங் எல்ஆர் ஈஸ்வரி இஸ் நாட் தட் கிரேட் சிங்கர், அவங்களும் பெரிய சிங்கர். பட் சுஷீலாக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்தது எம்எஸ்வி வந்து அவருக்கு பாவம் அவர் வாங்கல, ஆனால் சுஷீலாவுக்கு வாங்க வச்சார். அவர் கோடி நமஸ்காரம். அப்புறம் அந்த ஸ்ரீனிவாச சங்கர், இவர் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் ஜோக்காக பேசுவார். காதலிக்க நேரமில்லை இப்போ படம் எடுத்தா முத்துராமன் ரோல் யார், ரவிச்சந்திரன் ரோல் யார், நாகேஷ் ரோல் யார்? சார் எதுக்கு முத்துராமன் ரோலு இது ரவிச்சந்திரன் ரோல்லாம் கூட விடுங்க, நாகேஷ் ரோல் யார் பண்ணுறது? நீங்கள் வந்து இப்போ இருக்கிற யோகி பாபு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாகேஷ் வந்து கிரேவ்லேருந்து ஏறி வந்து பலார்னு அடிப்பார். அந்த டாப்பிக்கே நம்மளுக்கு வேணாம். எடுக்கிறவங்க போது பார்க்கட்டும். மனோபாலா சார் ஏதோ ரைட்ஸ் வாங்கினார்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒருவேளை பாலையா ரோல் தான் சார் மெயின், நாகேஷ் பாலையா. அதுக்கு காம்பினேஷன் கிடைக்கலான்னு அந்த படம் எப்படி கிளிக் ஆகும்? அதுவும் எம்எஸ்பி மியூசிக் ஆல்சோ பிளேட் அ கிரேட் பார்ட். அப்புறம் வந்து ராம்குமார் ராஜாமணி என்ன கேட்டிருக்காரு, வை டிட் அப்பா டேக் அப் எனி மூவி ஆஃப்டர் ஸ்ரீதர் சார்ஸ் டிமைஸ்? would like to have seen Appa in Mouli like Crazy Mohan and Visu era. சார் அப்படி இல்லை, அப்பாவுக்கு ஒரு ஏஜ் ஆகிடுது. அப்புறம் எவ்ரிபடி ஹஸ் தி ஏஜ், அவங்க வந்துக்கு கொஞ்சம் இதாகும் இல்லையா, தே வில் நாட் தட் அந்த ஒரு விகர் இருக்காது அப்பாவுக்கு. போதுண்டா, அப்பா எப்பவுமே கொஞ்சம் கண்டென்டட், போதுண்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி. அது இன்னொன்று ரீசன், அப்பா நாகேஷ் தேங்காய் கொஞ்சம் நல்ல காமெடியன்ஸோடலாம் ஒர்க் பண்ணிட்டாரு அந்த காலத்துலேருந்து. ஸோ மேபி இப்போ இருக்கிற காமெடியன்ஸ் அப்பாவுக்கு சூட் ஆகலை. மேபி வாட் எவர் த ரீசன், அப்பா இஸ் ஹாப்பிலி ரிட்டையர்டு. அப்புறம் வந்து இவர் கேட்டிருக்காரு ரவிக்குமார் வேணுகோபால், நம்ம குட் ஃப்ரெண்ட். அவர் 3 கொஸ்டின் கேட்டிருக்காரு. மெயின் டிப்ஸ் ஃப்ரம் அப்பா. நான் காலேஜ் போகும்போது எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு பைசா. அதை தவிர அதர் டிப்ஸ்னால் எழுதும்போது டிப்ஸ் கொடுத்தாருன்னா, அப்பா இன்னொரு டிப்ஸ் கொடுத்தாரு. நான் எழுதும்போது, நீ எதுக்குடா உனக்கு கதைலாம், நீ பாட்டு நல்லா கிரிக்கெட் விளையாடிட்டு ஜாலியாக இருந்த, எதுக்குடா உனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் அப்படின்னாரு. எங்கள் அம்மா தான் என் ஸ்கிரிப்டை படித்தாங்க, அப்பா படிக்கவே இல்லை முதல்ல. அப்புறம் அம்மா நல்லா இருக்குன்னு ஒன்று அப்பா படித்தார். அப்பா கொடுத்த டிப்ஸு என்ன வேணா எழுது, ஆனால் ஏன்னா அவர் அவ்வளோ அனுபவப்பட்டிருக்காரு. நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் அப்பா உங்களை திட்டியது உண்டா? நிறைய திட்டிருக்காரு சார், கெட்ட வார்த்தையில் கூட திட்டிருக்காரு. அது என்ன கெட்ட வார்த்தைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் முக்தா குரூப்பில் என்ன கோச்சிப்பாங்க. பட் அப்பா பிள்ளைக்கு உள்ள ஊடல் இது அதெல்லாம் பாசம் அதெல்லாம் திட்டுக்கிட்டு சிவாஜி படம் மாதிரி தான் எல்லாம் திட்டிருக்காரு நிறையா. அப்புறம் வந்து வேறு என்ன கொஸ்டின்ஸ் இங்கே வரலையா? தங்கம் கிருஷ்ணமூர்த்தி, ஹலோ மேடம். நாய்க்கி ராகவன், குட் கொஸ்டின். அப்பா வந்து ஹிச்காக் மாதிரி எல்லா படத்துலேயும் ஒரு சீன் வருவார். அது இது என்ன படமாட்டம் இருக்கட்டும், உத்தரவென்றி உள்ளேவா, இது எல்லா படத்துலையும் ஒரு ஸ்கூட்டர் திடீர்னு ஒரு கலாட்டா கல்யாணம் ஒரு பார்க்கில் வந்து ஜெயலலிதா சிவாஜி நடுவில் ஒருத்தர் ஆள் வந்து பேசுவார், பார்த்தா அப்பா இருக்கும். அந்த மாதிரி அது மாதிரி அப்பா ஒரு சீன் வருவார். லக்கி சாமா இல்லாட்டி ஒரு அந்த இடத்துல வேறு ஆள் இல்லைன்ட்டு அப்பாவே பண்ணுறாரான்னு தெரியல. பட் தட் இஸ் ஈவன் பாட்டி சொல்லி தட்டாதையில் கூட ஒரு டீ கடைக்காரில் டீ சாப்பிட்ற மாதிரி வருவார். குட்டி குட்டின்னு டபுள் அர்த்தத்தில் ஜோக் கூட அடிப்பார் அதில். ஆமாம். அப்புறம் வந்து அப்பா திட்டினது மதியுளி ராஜா, ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? அது வெல்கம் சித்ராலயா ஸ்ரீராம் சார், தேங்க்யூ. அப்பா வெரி ஹியூமரஸ், கிவன் கிளாசிக்ஸ் லைக் மன்னார் அண்ட் கம்பெனி, கல்யாண பரிசு. ஹவ் இஸ் அப்பா அட் ஹோம்? அப்பா போண்டா சாப்பிட்டு நல்லா இருக்கார் வீட்டில், எல்லாம் சாதிச்சுட்டு நிம்மதியாக ஹாப்பி பீஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃப். எங்கள் பெரியண்ணாவோட இருக்கார், அப்பப்போ மற்ற சன்ஸ் வீட்டுக்கும் போவார். அப்பா இஸ் வெரி ஃபைன். Hello Maya Srinivasan madam, thank you. Sir, I am not visible. Am I visible now? Tell about Triplicane, Rakesh Rao.
you're not visible. இப்போ am I visible now? Okay. ராகுல் சர்மா யாரோ ராகேஷ் ராவ் ட்ரிப்ளிகேனில் வந்து அப்பாவுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது வந்து அந்த வெத்தலைப்பாக்கு சீவல் போட்டுன்னு திண்ணையில் உட்காருவார். நிறைய கதை இருக்குது ட்ரிப்ளிகேனில். எங்கள் அப்பாவுக்கு எல்லாரும் ஜோக் அடிப்போம். இந்த ரோட்டில் வர பாரு கோப்பு இருக்கானா அப்படின்னுவார். ரோட்டில் போகிறவங்கலாம் வந்து அவன் இவன்னுவாங்க. நான் கூட சொல்லுவேன், அப்பா அவெல்லாம் சொல்கிறேன், நான் கூட உங்களை அவன் இவன் சொல்லலாம் போல இருக்குன்னு ஜோக் அடிப்போம். ஸோ இஸ் வெரி பாப்புலர் இன் ட்ரிப்ளிகேன். அந்த திண்ணையில் உட்காந்து சம்டைம்ஸ் வெத்தலை சீவல் போட்டுன்னு பேடை வச்சுன்னு எழுதுவார். அதை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. தோஸ் அன்ஃபர்கெட்டபிள் டேஸு. அப்புறம் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கல்யாண பரிசு, செலெக்ஷன் ஆஃப் த ஸ்டார்ஸ் இன் தட் மூவி, ஹவு ஏஎம் ராஜா வாஸ் டிசைடட் டு டு மியூசிக்கு. இது வந்து ஏஎம் ராஜா வந்து ஸ்ரீதர் சாரோட ரொம்ப ஃபேவரட் மியூசிக் டைரக்டரு. கல்யாண பரிசு ஸ்டார்ஸ் செலெக்ஷன்லாம் டெஃபினட்டாக ஸ்ரீதர் சார் தான் பண்ணியிருப்பார். ஜெமினி கணேசன் வெரி ஆப்ட் ரோலு, டிஜெக்டட் லவ் ஸ்டோரி, சரோஜா தேவி, அந்த இவங்க விஜயகுமாரி எல்லாமே. ஸோ ஸ்ரீதர் சார் வந்து இஸ் ஆல்வேஸ் குட் அட் செலக்டிங் ஸ்டார்ஸ், அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் வந்து ஏஎம் ராஜா மியூசிக் வாஸ் எக்ஸலண்ட் சார் அந்த படத்தில். வை ஸ்ரீதர் சார் கோபு காம்போ நாட் டன் மோர் காமெடி சப்ஜெக்ட்ஸ், இட்ஸ் அ லாஸ் டு சினிமா. ராஜேஷ்வர்தன் சார், என்ன சார் காதலிக்க நேரம் இல்லை ஒன்று போதாதா? இஸ் இட் நாட் ஈக்குவல் டு 10 காமெடி மூவிஸ்? அதை தவிர கலாட்டா கல்யாணம் கூட அவங்க இதுலேருந்து வந்தது தான். ஊட்டி வரை உறவு இன்னும் சொல்லிட்டே அப்படி பார்த்தோன்னா இந்த ஈவன் அந்த சின்ன சின்ன ஜோக்ஸ் இந்த கலைக்கோவில் எல்லாத்துலேயுமே ஒரு காமெடி டென்ட்ரையில் எடுத்துட்டு லேட்டஸ்ட் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்களே சார் அப்பா கோப்பு. பட் ஸ்ரீதர் சாரோட ஸ்பெஷாலிட்டி வந்து ரொமான்ஸ் அண்ட் அதர் ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்ஸ் அவர். ஸோ வந்து எதுக்கெல்லாம் காமெடி வேணுமோ அதுக்கு டெஃபினட்டாக அப்பாவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் கோப்புன்னு காதலிக்க நேரமில்லையில் போட்டதே அவர் தான். ஸோ we have to, you're right, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் காமெடி. பட் வாட் எவர் they have done well. எடுத்த வரைக்கும் கிளாசிக்ஸாக இருந்திருக்கு. ஹலோ சேகர் சந்திரா, அருள்குமார், ஹாய் பூதம் மங்கலம் கிருஷ்ணசுவாமி. இந்த தேங்காய் சீனிவாசன் வந்து காசேதார் சொல்ல பூத பிரஷ்தமான்ற மாதிரி பூதமங்கலம். ஹலோ சார், இது வாட்சிங். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஜெயஸ்ரீ மேடம், இவங்க வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ரொம்ப நாளாகவே நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஒரு 5-6-7 கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே இவங்க வந்து எப்படின்னா, என் ஃபேஸ்புக்கில் பை மிஸ்டேக் நான் ஒரு வாட்டி எஸ்ன்னு அடிச்சுட்டு அது போஸ்ட் ஆகிடுது. அது கூட லைக் போட்டாங்க. என் மேலே அவ்வளோ ஒரு நல்ல ரிகார்டு. தேங்க்ஸ் மேடம், நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. குட் ஈவினிங், நமஸ்காரம் டு யுவர் அப்பா, தேங்க்யூ. கேன் யூ ஷேர் ஹவு லெஜெண்டரி அப்பா என்டர்ட் சினி ஃபீல்டு? அப்பா அடிக்கடி சொல்வார், இப்போ சினி ஃபீல்ட்லேயே ஒருத்தர் ரொம்ப ஈஸியாக வந்தான்னா அது நானாக தான் இருக்குன்னுவார். ஒரு நாள் ஸ்ரீதர் சார் அப்பா வந்து ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி, மன்னாரன் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போது ஸ்ரீதர் சார் வந்து என்னடா சம்பளம் உனக்கு அப்படின்னு கேட்டார். அப்பா சம்பளத்தை சொன்னார். ஸ்ரீதர் சார் தலையில் அடிச்சுன்னு, டே இங்கே இதுக்கா இருக்க, நான் இதோட ஜாஸ்தி சம்பளம் தரேன் வான்னு சொல்லிட்டு ஆஷிட் போயிட்டார். அதுக்கப்புறம் ஈ நெவர் லுக் பேக். ஸோ அதான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் வித் கிரேட் ஸ்ரீதர் சார், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்பா ஸ்ரீதர் வந்து எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப், இட் லாஸ்டட் டில் லாங் அண்ட் ஈவன் நவ் வி ஆர் குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதில் ஸ்ரீதர் சார் ஃபேமிலி, சஞ்சய், சாய் எல்லாமே வருவாங்க. வி ஆர் ஸ்டில் வெரி க்ளோஸ். அண்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்பாது வந்து ரொம்ப கிரேட். நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் அப்பாவோட ஸ்ரீதர் சாருக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு அவரோட நீலாங்கரை ஹவுஸுக்கு போனோம். அப்போ பேசின்னு இருக்கும்போது மிஸ்ஸஸ் ஸ்ரீதர்லாம் இருந்தாங்க. நான் சும்மா அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், அப்பா ரொம்ப வயசாகிடுச்சு, எதுக்கெடுத்தாலும் தொணன்றாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கேஷுவலாக சொன்னேன். இப்போ ஸ்ரீதர் சார் ஏதோ என்னை பார்த்து அப்படி கை காமிச்சு ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி இருந்தார். எனக்கு புரியல. அப்புறம் மிஸ்ஸஸ் தேவசனா சொன்னாங்க, நீங்கள் அவர் ஃப்ரெண்டை திட்டிட்டீங்கல்ல, அதான் அவர் கோவம் அப்படின்னாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க என்ன மாதிரி ஒரு பாண்ட். ரியலி நான் போய் எக்ஸாஜரேட் பண்ணல, இட்ஸ் அ கிரேட். அது அப்போ தான் ஐ ரியலைஸ் வாட் அ டெப்த் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லன்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பாஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அப்பாவுக்கு நாகேஷ் இது அடிக்கடி எங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு வருவார். நான் வந்து நாகேஷ் வீட்டுக்கு போயிருக்கேன். நான் எங்கள் பிரதர்ஸ்லாம் போய் விளையாடுவோம் அவங்க பசங்களோட, ஆனந்த் பாபு அண்ட் அதர் பிரதர்ஸோட ரொம்ப ஃப்ரெண்டு. சச்சு ஆண்டி, அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் எங்கள் ஃபேமிலிக்கு. அவங்க இல்லாமல் காஞ்சனா ஆண்டி அஃப்கோர்ஸ். அப்புறம் தேங்காய் சீனிவாசன் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு.
அடிக்கடி வந்துடுவார் ஆசிரியரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பா தானே அவருக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்தாரு காசே தான், அந்த ஒரு ரிகார்டு ஜாஸ்தி. அஃப்கோர்ஸ் டைரக்டர் ஸ்ரீதர் அவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, சிவிஆர் கேட்கவே வேணாம். அண்ட் அப்பாவுக்கு எப்பவுமே ஏட் குட் ஃப்ரெண்ட்ஸ், மணி 2-3 ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து அப்பாவுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அந்த தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கர் பாயிண்ட்ஸ். ஹி ஆல்வேஸ் ஹேட் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள். மேடம் கேட்டிருக்காங்க வெதர் அப்பா காட் டியூ ரெகக்னிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாங்க. இது சில பேர் சொல்லுவாங்க இன்னும் காசு சம்பாதிச்சிருக்கலாம் அது, பட் மணி இஸ் நாட் எவ்ரி திங். இப்போ பாருங்கள் இந்த கொரோனா சுச்சுவேஷனில் கூட பாருங்கள், எவ்ரிபடி இஸ் டவுன் இந்த ஹவுஸ் வந்து ஒரு இப்போ வந்து எல்லாரும் வந்து இப்போ சன் டிவியில் பார்த்தீங்கன்னா 3 நாள் கலாட்டா கல்யாணம் அப்பா படம் தான். எங்கே பார்த்தாலும் அப்பா படம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இந்த சேனலில் பார்க்குறேன், அந்த சேனலில் பார்க்குறேன். ஸோ வந்து அப்பாவோட காலத்தில் அழியாத சில படங்கள்னால அவர் நிறைய பேர் சம்பாதிச்சிட்டார். நாங்கள்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, யாருமே எனக்கு எதுக்கு. ஈவன் கிரேசி மோகன் கூட சொல்லுவார், உங்கள் அப்பா வந்து எங்கேயோ உயரத்துக்கு போயிட்டார், நாங்களாம் வந்து அவரை வந்து ஒரு அண்ணாந்து தான் பார்க்குறோமே தவிர வி கேனாட் கம்பீட் அவுட் கம் எனிவேர் நியர் ஹிம்ன்ற மாதிரி. ஸோ வந்து அஃப்கோர்ஸ் காட் டியூ ரெகக்னிஷன். ஐ பர்சனலி ஃபீல் கலைமாமணி அவார்டு வாங்கிட்டார் ஸ்டேட்லேருந்து. ஏட ஸ்ரீதர் சார் அவருக்கு ஃபுல்லாக துணையாக இருந்தார். அண்ட் ஸோ அப்பா வாஸ் டியூலி ரெகக்னைஸ்ட். அபவுட் அம்மா, எங்கள் அம்மா வந்து ஒரு ரைட்டர், சில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கமலாசோட கொப்பன்னு நாவலிஸ்ட்டு. அவங்க வந்து அவங்க 70s ரொம்ப கதவுன்னு ஒரு நாவல் எழுதி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. எங்கள் வீடு கோபு சார் வீடுன்னு இருந்தது, திடீர்னு அம்மா கதவுன்ற நாவல் கதவு மாமி வீடுன்ற மாதிரி அம்மாவும் ஈக்குவலாக கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதான் அம்மா இஸ் அ வெரி குட் ரைட்டர், அது இலக்கியமாக எழுதுவாங்க. ஷீ யூஸ் டு கன்சல்ட் அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன சீரியஸ் மேட்டர்ஸ்க்கெலாம் நல்ல சஜஷன் தருவாங்க. ஷி வாஸ் ட்ரூலி த உமன் பிஹைண்ட் த சக்ஸஸ்ஃபுல் அப்பான்னு சொல்லலாம். அண்ட் ஃபேமிலி வைஸில் அம்மா வந்து எங்களெல்லாம் வளர்த்தது எல்லாமே. அப்பாவுக்கு நாங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறோன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி அம்மா வாஸ் த பிரெயின் பிஹைண்ட் த ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ஃபினான்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி ஷி வாஸ் அ கிரேட் லேடி. எங்கள் 4 பசங்களை வளர்த்தும் அவங்க வந்து ஒரு நாவலிஸ்ட், இவ்வளோ நாவல் எழுதி ஒரு அதுலேயும் அந்த லிட்ரரி ஃபீல்ட்லேயும் ஒரு நேம் வாங்கினது பெரிய விஷயம். அப்புறம் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து கோபு சாருக்கு 4 பசங்க, நான் தேர்டு, முதல்வர் ஸ்ரீகாந்த்னு பேர். யாரோ எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் ஆகும்போதெல்லாம் இதாக இருக்குது. அப்புறம் செகண்ட் ஒரு பேர் நரசிம்மன், அவர் இண்டூவில் ஒர்க் பண்ணுறாரு, இஸ் அ குட் ரைட்டர். அப்புறம் இந்த தேர்டு வந்து நான் அஃப்கோர்ஸ் சுமாரான ரைட்டர். ஃபோர்த் வந்து ஸ்ரீதர்னு ஒரு பையன். நாங்கள் வீட்டில் 2 பிரதர்ஸ் எழுதுவோம், அப்பா எழுதுவார், அம்மா எழுதுவார். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பேனா கிடைக்காதனால அவங்க எழுதுவாங்க, மற்றபடி தே ஆர் ஆல்சோ இன்டெலிஜென்ட்டு. ஸோ தட் இஸ் அவர் ஃபேமிலி. ஏதோ ஸோ அப்பா இஸ் நோ, அம்மா ஷி இஸ் நோ மோர். அப்பா இஸ் ஹாப்பிலி எங்களோட அப்படி இருந்துட்டு இருக்காரு. அப்புறம் வந்து சுந்தரம் ஸ்ரீனிவாசன், உங்கள் தந்தை எழுதிய முதல் படம் எது, யாருடன் அசிஸ்டண்ட்டாக இருந்தார்? அப்பா வந்து எழுதுறதுன்னு எனக்கு தெரிஞ்சு வந்து நெஞ்சுள்ள ஒரு ஆலயத்தை இதுதான் போலீஸ்காரன் மகளில் ஜாயின் பண்ணார். பட் அவர் எழுதின காமெடி அந்த மன்னாரன் கம்பெனி, இந்த கல்யாண பரிசு, அதுதான் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் வைஸ். அப்பா ஸ்ரீதர் சாருக்கு எப்பவுமே தெரியும் அப்பா இஸ் அ குட் காமெடி ரைட்டர் ஸ்கூல் டேஸ்லேருந்து. பட் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தது ஐ திங்க் கல்யாண பரிசுலேருந்து. அப்புறம் நெஞ்சில் ஒரு ஆலயம் நாகேஷ் கொஞ்சம் காமெடி. அப்புறம் ஃபுல் லென்த்தாக ஒரு ஈக்குவலாக இணை வசனம் எழுத ஆரம்பிச்சது காதலிக்க நேரமில்லை அஃப்கோர்ஸ். ஸோ வந்து அப்பா வந்து ஸ்ரீதர் சாரோட நிறைய யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக இருந்ததில்லை, இருக்கவும் விரும்ப மாட்டார். ஏன்னா ஸ்ரீதர் சார் வாஸ் அ ஃப்ரெண்ட் அப்பாவுக்கு மோர் தென் அசிஸ்டண்ட்டு. ஸ்ரீதர் சாரும் என்றைக்கும் அப்பாவை அசிஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ண மாட்டார். அண்டு இவங்களும் அப்படி தான். தட் இஸ் அப்பாவும் வந்து அந்த நீ வா போ வாடா போடான்னு அப்புறம் நிறுத்திட்டார். நீ வா போ அப்படின்ற அந்த ஒரு அப்பாவுக்கு வந்து ஏட் தட்ஸ் ப்ரிவிலேஜ் அண்ட் ஃப்ரீடம். அதனால் அவர் ஸ்ரீதர் சார் தவிர வேறு யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக இருந்தது கிடையாது. அஃப்கோர்ஸ் வீட்டில் அம்மா கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார், அது எல்லோரும் இருக்கிறது. அப்புறம் வந்து அப்பாவுக்கு தனியாக டைரக்ட் செய்யுங்க எண்ணம் இப்படி வந்தது. அப்பாவுக்கு வந்து எண்ணமே வரலைங்க, காசே தான் கடவுள்டாம் போது அப்பா வந்து நான் டைரக்ட் பண்ண மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றார் ஏவிஎம் கிட்ட. எதுக்கு, நம்ம சிவிஆர் இருக்கார், ஹி வாஸ் ரெக்கமெண்டிங் பீப்புள், சக்கி இருக்கார். அப்பாவுக்கு வந்து ஆல்வேஸ் ஏட் ரிகார்ட் ஆஃப் சக்கரவர்த்தி சார் அந்த சித்ராலயா யூனிட்டில் சிவிஆர் அப்படின்னு வர. பட் ஏவிஎம் சொன்னாங்க நோ நோ நோ,
இது வந்து உங்கள் ப்ராடக்ட், உங்கள் பேபி, நீங்கள் வந்து எத்தனை நாளாக வந்து ரைட்டராக இருக்குது, நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏவிஎம் வந்து ஃபோமாக சொன்னதுனால அப்பா டைரக்ட் பண்ணார். அதர்வைஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு 5-6 படம் நிறைய டைரக்ட் பண்ணார். பட் வந்து அப்பாவுக்கு ஸ்ட்ரென்த் இஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். டைமிங் டோன் பேசும் அப்பா எப்படி வீட்டில் வந்து நான் முன்னாடியே இப்பயே சொன்ன மாதிரி அப்பா ரொம்ப ஜோக் அடிக்க மாட்டார். நாங்கள் தான் சுற்றி அடிச்சுட்டு இருப்போம். ஆனால் அப்பா வந்து ஒரு சின்ன யதார்த்தமான ஜோக்ஸ்லாம், நாங்கள் கிரிக்கெட் ஆடுவோம் வாசலில் ட்ரிப்ளிகேன் வீட்டில், அந்த வேஷ்டியை இப்படி மடித்து கட்டின லுங்கி மாதிரி அப்படி மடித்து கட்டின்னு ஆடுவார். போல்டே ஆக மாட்டார், எல்லா பாலும் வேஷ்டியில் போடுவோம். நாங்கள் சண்டை போடுவோம், அப்பா நீ முதல்ல பேண்ட்டு போடு அப்படின்வோம். கிரிக்கெட் ஆட வச்சு அப்பா பேண்ட்டே போட மாட்டார். அப்போ அந்த மாதிரி சின்ன தமாஷ்கள் ஃபேமிலியில் இருக்கிறது. பட் வந்து யதார்த்தமாக இருப்பார். ரொம்ப எங்களை ரொம்ப செல்லமாக தான் இருப்பார். திட்டக்கூட அம்மா தான் திட்டுவாங்க இருப்பாங்க. அப்பா வந்து ஜோவியலாக இருப்பார். ஆனால் அப்பாவோட பாணியை எப்படி இயல்பாக வந்து ஜோக், சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா ஜோக்குன்னு வெளில போயிட்டு அடிக்க மாட்டார், அந்த கதையோடு போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் வீட்டில் இருப்பார். கமல்ஹாசன் சார் ஒரு வாட்டி பேட்டியில் சொன்னார், சித்ரலேகா கோபு காமெடி வந்து அந்த படத்தில் எழுதுறது அது வேறு, நான் அவரோட தனியாக உட்காந்து பேசும்போது இயல்பாக ஒரு நகைச்சுவை வரும் பாருங்கள், அதுக்கு நான் ரொம்ப ரசிகன். அந்த மாதிரி அப்பாவோட நகைச்சுவை ஃபோர்ஸ்டாக இருக்காது, இயல்பாக இருக்கும். அப்புறம் வந்து தேங்க்ஸ் சௌந்தரம் ஸ்ரீனிவாசன். அப்புறம் வந்து கல்யாண் பிகே, வருக என்று வரவேற்கு. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வெல்கம். ஐ எம் மோஸ்ட் ஹாப்பி டு மீட் யூ. அப்புறம் வந்து இங்கே விட்டேன்னா ரொம்ப நேரம் தொடர்றதுக்கே பயமாக இருக்குது. After 3 stupendous hits with Thangavelu, why did they not work with him later on? I can think of Galata Kalyanam later on. சரவணன், குட் கொஸ்டின். உங்களுக்கு ஆன்சரும் தெரியும். சினி ஃபீல்டு இஸ் அ கத்ரோல் ஃபீல்டு. அந்த டைமில் யாருக்கு மார்க்கெட் இருக்காங்களோ அவங்க தான் இருப்பாங்க. தங்கவேலு சாருக்கு வந்து ஏட் இஸ் டேஸு, அந்த தேனிலவு அப்போல்லாம் டாப்பில் இருந்தார். இது அந்த மன்னாரன் கம்பெனி போது. பட் நாகேஷ் வந்து நெஞ்சிலோலயம் வந்த அப்புறம் நாகேஷ் ஸ்ட்ராங் த இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து யூ ஆல்வேஸ் சினிமா இஸ் கமர்ஷியல், யூ ஹவ் டு கோ. அண்ட் தங்கவேலு சார் ஆல்சோ அண்டர்ஸ்டுட். அப்பா என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு, அப்பா கூட சொல்லியிருக்காரு மேடையில், ஒரு கலை விழாவுக்கு ஏதோ போனாங்களாம், எல்லாருமே ஒன்றா போனாங்களாம், தங்கவேலு, நாகேஷ், ஓல் சித்ராலயா யூனிட் எல்லாம் போனாங்களாம். அப்போ வந்து தங்கவேலுவோட நாகேஷ்க்கு தான் க்ரௌடு ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அப்பா கிட்ட சொன்னார், தங்கவேலு இதை ரொம்ப ஃபீல்லாம் பண்ணல, பட் பாரு சடகோப்பன், பொல்லாத உலகம் அந்த சினி ஃபீல்டு. நான் இத்தனை நாள் என்ன இது பண்ணியிருந்தாங்க, இப்போ நேற்று நாகேஷ்ன்றாங்க, நாளைக்கு வேறு யாராவது, அந்த மாதிரி சினி ஃபீல்டு அப்படி தான் சார். பட் தங்கவேலு இஸ் கிரேட் காமெடியன். நீங்கள் சொன்ன மாதிரி கலாட்டா கல்யாணம், ஹேட்ஸ் ஆஃப். அந்த டைமிங், மாப்பிள்ளை கத்திட்டு மோர் கேட்குறாரு பாரு, அந்த மாதிரி அந்த ஜோக்ஸ்லாம் அவர் சான்ஸே இல்லை சார். அதெல்லாம் தேங்க்யூ சுவாமிநாதன். No chance of remake, of course. Your father produced a movie. You write dialogues and will you be the comedian before and now? சார், எங்கள் அப்பா வந்து எவ்வளோ சோகம் சொல்கிறீங்க சார். எங்கள் அப்பா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணோன்ற மூவி, அதில் நான் டைலாக் எழுதணும்னு வேறு சொல்கிறீங்க. அப்பா கடைசியில் ஏதோ சொத்து ஏதோ ஓரளவுக்கு ஏதோ துட்டு வச்சுருக்காரு, அதையும் நீங்கள் கரைக்கணும்னு பார்க்குறீங்க. அப்புறம் who will be the comedian before and now? அந்த படம் வந்து காமெடி, இட்ஸ் அப்பாவுக்கு வந்து அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற காமெடின்னு யாரோடையும் டச் இல்லை. தேங்க்யூ ரவிகாந்த். ஹாய் ரவிகாந்த், ஹவ் ஆர் யூ? தேங்க்ஸ், யூ ஆர் ஆல்சோ ஹெல்பிங் முக்தாய், ஐ பிலீவ். தேங்க்ஸ். ஜெயஸ்ரீ மேடம், என்னக்கு மேடம் உங்கள் கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணிட்டேன், இவ்வளோ லேட்டாக வரீங்களே நீங்கள்? பரவாயில்ல விடுங்க, உங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஹலோ ஸ்ரீவத்சன் கண்ணன், ஹவ் ஆர் யூ? ரவி கோபாலன், ஹலோ சார். சிவந்த மண் படத்தில் நடிகர் திலகம் உடன் உங்கள் அப்பா ஒர்க் பண்ணியிருக்காரா? அஃப்கோர்ஸ் சார், ஃபாரின்லாம் போயிருக்காரு. அப்பா ஃபாரினில் போய் பியூட்டிஃபுல் அனக்டோட்ஸ்லாம் இது பண்ணியிருக்காரு, ஷேர் பண்ணியிருக்காரு. அப்பா சிவாஜி அப்பப்போ சிவாஜி சார் வந்து அப்பாவும் காஞ்சனாவும் ஊறுகாலாம் எடுப்பாங்களாம், டேபிள் மேனர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாராம். அப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு அவருக்கு ஏதோ ராவாக ஒரு ஃபுட்டு வந்தோடனே, ஹே அந்த ஊறுகா இருக்கா எனக்கும் கொடுன்ற, அந்த மாதிரி ஒரு ஜாலி யூனிட்டாக இருந்தாங்க. அப்பா வந்து வெரி மச் ஹி வாஸ் பார்ட் ஆஃப் சிவந்தமன். அதுக்கப்புறம் சிவந்தமன் பற்றி
இது தொடர் எழுதினாங்க, பயணக்கட்டுரை மாதிரி. சிவாஜி சாருக்கு எழுத சொன்னாங்க. சிவாஜி சார் வந்து பிஸி மேன் யூனோ. கோபு நீ எழுதிட, அப்படி என் பேர் வச்சு நீ எழுதிட்டு, கோஸ்ட் ரைட்டராக இருந்தார் அப்பா. அப்போது வந்து அப்பா காமெடி, அப்பாவுக்கு எழுதினாலே காமெடி வரும். அப்புறம் வந்து சிவாஜி ஒரு நாள் ஃபோன் பண்ணி, கோபு நீ என்ன இப்படி காமெடியாக எழுதிடுற, எல்லாம் எனக்கு வந்து சிவாஜி சார் நீங்கள் ரொம்ப காமெடியாக எழுதுங்க, சூப்பராக எழுதுறீங்கன்னு எனக்கு சொல்கிற, கொஞ்சம் அமுக்கி வாசியா, அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகிறது. ஜஸ்ட் ஜோக்கு தான், பண்ணியாக சொன்னாரா. அந்த இன்சிடெண்ட் அப்பா ஷேர் பண்ணியிருக்காரு. பட் கிரேட் டேஸ். அப்பா வாஸ் வெரி மச் பார்ட் ஆஃப் தட் இது. அப்பா எம்எஸ்பி நட்பு எப்படி, ஐயோ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்பா வந்து he always talks about எம்எஸ்பியோட டேலண்ட்ஸு. எம்எஸ்பி எப்படி மியூசிக் போடுவார், அது அவ்வளோ அந்த ஸ்பீடு. கண்ணதாசன் எம்எஸ்பி, அப்பாவும் எம்எஸ்பியும். அப்பா வந்து எம்எஸ்பியோட ஸ்ருதியும் கேட்டிருக்காரு, ஸ்ருதியும் போட்டிருக்காரு. நோ அஃபென்ஸ் மென்ட்டு, பட் தே ஆர் வெரி திக் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் அன்ஃபர்கெட்டபிள். அப்புறம் லேட்டர் டேஸில் மீட் பண்ண போது கூட அப்படியே கட்டினாங்க. அந்த அந்த ஒரு பாண்டை வந்து ஐ வாஸ் ஏபிள் டு சி ஆல்வேஸ். என்கிட்ட எம்எஸ்வி ஒரு வாட்டி காரில் நாங்கள் ஒன்றா போனோம், நான் எம்எஸ்வி சார்லாம். உங்கள் அப்பா எனக்கெல்லாம் உழைக்க தெரிஞ்சுதுடா, புழைக்க தெரிலடா அப்படின்னாரு எம்எஸ்வி. வெரி ரைட் வேர்ட்ஸு. இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் உழைக்க தெரியுதோ இல்லையா, நல்லா புழைக்க தெரியுதுடா அப்படின்னாரு. அதுவும் வெரி ரைட் வேர்ட்ஸு. குட் ஈவினிங் மேடம். இஸ் அப்பா பிசைட் யூ? நோ. இஸ் இ அவேர் ஆஃப் த ஷோ? எஸ். நான் ஒரு 4-5 கேள்விக்கு வந்து அவரை ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போ ரவிக்குமார் கேட்டார், அப்பா திட்டுவாரான்னு. இன்னி கூட திட்டினார். என்னடா நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுருக்க அப்படின்னாரு. அப்புறம் நெட் கனெக்டிவிட்டி இஸ் ஸோ பேட். எஸ், ஆமாம். எஸ் அண்ணா, யூஆர் விசிபிள். தேங்க்யூ. நான் விசிபிள் ஆகலாட்டு நான் ஒன்றும் ஆணழகம் கிடையாது. அட்லீஸ்ட் குரல் கேட்கணும் சார், அதுதான் எனக்கு. ஹலோ ராமன் ராமகிருஷ்ணன், தேங்க்யூ. அனந்த், ஹலோ சார். இப்போ வந்து மாயா இவங்க வேறு யார் கேட்டிருக்காங்க கேள்வி? சம்பத் சுப்பிரமணியம் கேட்டிருக்காரு. கலாட்டா கல்யாணம், திரைக்கதை, வசனம் அனைத்தும் உங்கள் அப்பாவின் கைவண்ணம். இந்த படத்தை பற்றி சுவாரஸ்யமான உங்கள் அனுபவத்தை பகிரவும். அதான் கலாட்டா கல்யாணம் வாஸ் இனிஷியலி, அதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் சார். அது கதை வந்து டைட்டில் கார்டில் ஸ்ரீதர் கோபுன்னு வரும். ஏன்னா ஸ்ரீதர் சார் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த ஸ்டோரி இஸ் தேர். ஏன்னா வந்து அது வந்து சைனா ஒரு இதுக்கு வாரும் போது ஒரு ஃபண்ட் ரைசிங்காக ஸ்ரீதர் அப்பாவும் சேர்ந்து உருவாக்கின கதை. நான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் சான்ஸ் தரணுன்ட்டு அந்த கதையை உருவாக்கினது. அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ்லாம் அப்பா தான், பட் கதை வந்து போத்து. அண்டு அந்த படத்தை வந்து சொல்லணுன்னா, சிவாஜி சார் வந்து ட்ராமாவாக நடிச்சும் போதே அப்பாவை கூப்பிட்டு, கோபு இந்த படம், இந்த சினிமா பண்ணுறோம், நான் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்பவே. பிகாஸ் ட்ராமாவில் உங்களுக்கு இமிடியேட் அந்த பல்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ வந்து சிவாஜி சார் இஸ் ஃபஸ்ட் ட்ராமா ஆர்டிஸ்ட், தென் ஒன்லி எ மூவி ஆக்டர் இல்லையா. ஸோ அவருக்கு சம்பவ் அந்த ட்ராமா பண்ணும்போது லைக் த ஸ்கிரிப்ட். அதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக அப்பா சொல்வார். அந்த படத்தில் ஒரு கிரேட்னஸ் என்னென்ன, மாயா ஸ்ரீனிவாசனும் அந்த படத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஹலோ மாயா ஸ்ரீனிவாசன் மேடம், உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் மட்டும் இல்லை அந்த மூவி, அது வந்து எவ்ரிபடிஸ் ஃபேவரட். வைஜி மகேந்திரன் சார் சொல்லுவார்னா, உங்கள் அப்பா எப்படியா எழுதினார் அப்படின்னுவார். கிரேசி மோகன் வந்து என்கிட்ட கூப்பிட்டு, நீ கலாட்டா கல்யாணம் மாதிரி ஒன்று எழுதணும் ஸ்ரீராம் அப்படின்னுவார். நான் என்ன சார் சின்ன வஞ்சகம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே ஒரு டீப்பாக இப்போ எல்லாருக்குமே ஒரு, ஈவன் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் கூட ஃபேவரட் இளையராஜா சொல்லுவாங்க, மியூசிஷியன்னுவாங்க. அந்த மாதிரி அப்பா வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர். அந்த கலாட்டா கல்யாணம் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி லவ் தட் ஸ்கிரிப்ட். பர்டிகுலர் அந்த மாதிரி எல்லாருக்குமே எழுதணுன்ட்டு ஒரு ஆசை. அது கிரேசி மோகன் அடிக்கடி சொல்லுவார், நீ அந்த மாதிரி எழுதணுன்ட்டு. பட் எப்படி சார், அந்த காலத்து ஆர்டிஸ்ட் என்ன, இப்போ எழுதினா கூட பண்ணுறதுக்கு யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்க சொல்லுங்கள் சார். அந்த படத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இது சார், சிவாஜி சார் இது கூட இன்னொருத்தர் கூட கேட்டிருக்காரு, சிவாஜி சார் எப்படி இந்த ஒத்துண்டாரு நடிக்கிறதுக்குன்னு. சிவாஜி சாரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன, அதான் ட்ராமா பண்ணும்போதே ஒத்துட்டாரு. சிவாஜி சாரை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கன்னு நம்ம சொன்னார். சாரி, அவர் நேம் கூட எனக்கு, ஏன்னா ஒரு 4-5 போஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்ததுனால எனக்கு ஞாபகம் இல்லை சார். உங்கள் பேர் மன்னிச்சுடுங்க. பட் சிவாஜி சார் வந்து அப்பா கேட்டேன், சிவாஜி சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பான்னு. அப்பா சொன்னார் ஸ்ட்ரைட்டாகவே, நான் வந்து ஆல் இண்டியா பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். ராஜ்குமார், இது திலீப் குமார், அந்த காலத்தில் நானும் ஸ்ரீதர் சாரும்
ஆனால் நான் பார்த்த ஒரே ஹீரோ எல்லா கேரக்டர்ஸ்க்கும் சான்ஸ் வரணும், அந்த சீனில் நிற்கணும். பகோடா காதர்லேருந்து யார் அந்த சீன் சச்சு மேடமா யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடு, டைலாகில் கொடு, இதில் கொடு, அந்த மாதிரி வந்து எம்ஃபசைஸ் பண்ணுவாங்களாம். எல்லாருக்கும் ஆக்டிங் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ செல்ஃப்லெஸ் பர்சன் அப்படின்னு அப்பா இப்போது நீக்கி கார்த்தால் தான் சொன்னார். அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. அப்பா இன்னொன்று சொன்னார், அது காரணம் வந்து சிவாஜி சாருக்கு ஏட் தட் கான்ஃபிடென்ஸ் ஆன் ஹிம்செல்ஃப். யார் வந்து நின்றாலும் என்ன அப்புறம் இப்போது பார்த்தீங்கன்னா நாகேஷ் கூட திருவிளையாடல் செம்ம காமெடி தான். பட் சிவாஜி சார் அந்த சீனில் வந்து தன்னோட கெத்தில் ஈஆட் இஸ் ஓன் இது இல்லையா ஸ்டாம்ப். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் வந்து அவருக்கு வந்து இ கோஸ் அவுட் ஆஃப் த வே டு ஹெல்ப் அதர் ஆர்டிஸ்ட். கலட்டா கல்யாணம்லையும் அதுதான். அந்த அப்பா வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் சொல்லும் போதே ட்ராமாக்கு அவருக்கு தெரியும் தன்னோட ரோல் இதில். ஆனால் வந்து சிவாஜி சார் தெரியும் தன்னோட ஸ்டைலில் இல்லை இது அந்த ரோலை நிற்க வைக்க முடியும்னு தெரியும். ஸோ இஸ் அ ஸ்போர்ட்டிங் பர்சன். என்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜி சார் அது இ ஆல்வேஸ் டுக் சேலஞ்சிங் ஸ்டோர்ஸ். அவர் இன்னொரு ரீசன் அது ஒரு சொந்த படம் இல்லை, அது கலெக்டா கிளைம் இஃப் ஐம் ரைட், ஐ எம் நாட் வெரி ஷுர் சிவாஜி. அதனால் வந்து ஸோ அண்ட் இஸ் அ வெரி குட் ரசிகர் சார் சிவாஜி சார், காமெடிக்கு நல்ல ரசிகர். ஸோ வந்து அதனால் ஒரு நல்ல ரசிகராக இருந்தால் இந்த மாதிரி எனக்கு தான் வரணும் அப்படிலாம் ஒரு சாரி அதான் ஏதோ வந்துகிட்டே இருக்கு வாட்ஸ்அப். ஸோ சிவாஜி சார் இன்னொரு விஷயம் கலாட்டா கல்யாணம்ல இது மட்டும் கேளுங்க. இது கலாட்டா கல்யாணம்ல ஒரு சீனில் அப்பா டைலாக் எழுதியிருப்பேன், நீ காலகாலத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா என் பையன் இத்தனை நேரம் எஸ்எல்சி பண்ணியிருப்பான்னு அப்பா ஒரு டைலாக் எழுதிட்டாரு. அதை ப்ரொடியூசர் வந்து ஐயோ சிவாஜிக்கு போய் இந்த மாதிரி டைலாக் எழுதிருக்காங்க, அவர் ரசிகர்லாம் ஒத்து சிவாஜி சாரே கோவப்பட போகிறார், என்ன கோபு நீங்கள் இப்படி எழுதிட்டு அதை மாற்றுங்கன்னாராம். அப்பா வந்து நோனோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு மாற்ற மாட்டேன்னாராம். அவளுக்குள்ள ஒரு சின்ன இது சிவிஆர் நியூட்ரலாக கோபு நீ எதுக்கும் சிவாஜி கிட்ட இப்போ பேட்டு வந்துடு அப்படியே பேக்கப் ரூம் அப்பா போனாராம். என்னடா சார் ஆச்சாரி எதுக்கு வந்திருக்க நீ காரணம் இல்லாமல் வரமாட்டேன்னாரா. அப்பா சொன்னாராம் ஒன்றும் இல்லை சார் இது அண்ணே நான் இந்த மாதிரி ஒரு டைலாக் எழுதியிருக்கேன். என்ன டைலாக்னு, நான் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணால் இத்தனை நேரம் என் பொண்ணு என் பொண்ணு எஸ்எல்சி படிச்சிருப்பான்ற டைலாக் அப்படின்னு சிரிச்சிட்டு. ஏண்டா நல்லா தானே இருக்குது இந்த டைலாக், ஏன் ஆனான்றான் சிவிஆர், வச்சுக்கோ ஸோ தாராளமாக ஒன்றும் என்ன வேணா இது காமெடி படம்டா நம்மளை பார்த்து நம்மளே சிரிச்சுக்கணுன்ற மாதிரி என்கரேஜ் பண்ணாராம். ஸோ அந்த கலாட்டா கல்யாணம் அனுபவங்கள் அப்பா நிறைய பகிர்ந்துட்டுருக்கார். அவருக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் அதில் சிஎம் ஜெயலலிதா அம்மாவும் அவங்க காமெடிக்கு ரொம்ப பெரிய ரசிகர். அப்பா கிட்ட நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இது படிங்க அது பண்ணிங்கன்னு. ஸோ இட் வாஸ் அ குட் டீம் எஃபர்ட் கலாட்டா கல்யாணம். அப்புறம் வந்து தேங்க்யூ பாலாஜி எவ்வளோ சார். உங்கள் ஒய்ஃப் உங்கள் ஸ்கிரிப்டு வெயிட்டிங் ஒர்க் ஹெல்ப் பண்ணுவாங்களா? எங்கள் ஒய்ஃபா என் ஸ்கிரிப்டுக்கா? அவங்க ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய ஹெல்ப் எனக்கு. ஸ்கிரிப்ட் எழுதும்போது காஃபிலாம் போட்டு தருவாங்க. அதான். ஹலோ ராகேஷ் சார், எஸ்பி வெங்கடேஷன். யூஆர் நாட் ஆடிபிளா? அப்படியா? இப்போ ஓகேவா? தேங்க்ஸ் டு முத்தாஃபிலின், வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ரிசீவ் மெனி டீட்டெயில்ஸ். தேங்க்ஸ் கோதை மேடம், நீங்கள் பெரிய சுசீலா ஃபேன் எனக்கு தெரியும். குட் ஈவினிங் ஸ்ரீராம் சார், ஆர் யூ இன் டச் வித் டைரக்டர் ஸ்ரீதர்ஸ் ஃபேமிலி? அஃப்கோர்ஸ், நான் சஞ்சய் இஸ் மை குட் ஃப்ரெண்டு. தேவசனா மேடம் எங்கள் ட்ராமாக்கெலாம் வருவாங்க, எங்கள் வீட்டுக்கு என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வருவாங்க. வெரி நைஸ் லேடி, வி ஆர் வெரி மச் இன் டச். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ மேடம். அஃப்கோர்ஸ் ஸ்ரீதர் சார் ஃப்ரெண்ட்ஷிப் கிரேட்டர். ஐயோ வைஜி மகேந்திரன் சார், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாவ், மை மாம்ஸ் நேம் டு கமலம்மா. யா கமலா அந்த காலத்தில் பாப்புலர் நேம். சிவாஜி சாரோட ஒய்ஃப் பேரும் கமலா தான். அப்பா வந்து சொன்னாராம் ஒரு வாட்டி, சிவாஜி உனக்கும் அதே தான் ப்ராப்ளமா, உனக்கும் கமலா தான் ப்ராப்ளம். அவர் எப்போவுமே ஒரு நக்கில் ஜோக் அடிப்பார். அந்த மாதிரி சொன்னாராம். ஸோ கமலா வாஸ் அ வெரி பாப்புலர் நேம் அப்போது. அப்புறம் வந்து ஜெயபர்தன் முகமது மெய்தீன், கோபு ஐயாவின் திரை படத்தை சிறு சிறு விஷயங்கள் அவர் அனுபவத்தை சிறு சிறு விஷயங்கள் தொகுத்து யூடியூப் வழியே பதிவித்தால் என்ன பின்வரும் தலைமுறைக்கு உதவும். அப்பா நிறைய பேசியிருக்கார் பேட்டி. பாஸ்கி அப்பாவோட இது ஃபுல் காமெடி இது இருக்குது. அப்புறம் சாய் சித்ரா இருக்குது. அப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் இருக்குது அப்பாவை பற்றி. அப்பா வந்து அப்புறம் வந்து இந்த இதிலெல்லாம் பேசுகிறார் அப்பா, ஃபங்க்ஷன்லலாம் பேசுகிறது, கண்ணதாசன் விழா ரமணன் சார் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பேசியிருக்கார் அப்பா நாடக விழாவில். ஸோ நிறைய யூடியூப்பில் அப்பா விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் அதுவே ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக பண்ணதில்லை.
லாக்டவுனில் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஸ்கிரிப்ட் ஏதாவது எழுதுறீங்களா? ஆமாம், வைஜி சார் இருக்கார். நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, லாக்டவுன்னால் எல்லாம் சொல்கிறாங்க லாக்டவுனில் நிறைய டைம் இருக்குது, இப்போ இது பண்ணலான்ட்டு. பட் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு எப்படா திறக்கும் என்ன கேட்டால், வென் யூ ஆர் ஃப்ரீ அண்ட் ஒரு நார்மல் ரொட்டீன் இருந்தால் தான் ஸ்லைட்லி யுவர் க்ரியேட்டிவிட்டி வில் பி பெட்டர். பட் ஸ்டில் உழற மாடு எங்கேயும் விழும். அப்புறம் வந்து அதான் ஜெயபரதீன் முகமது சார், குட் இது சஜஷன். அப்புறம் வந்து விஸ்வநாதன் பாபு, இஃப் அப்பா ரிட்டன் அ ஸ்கிரிப்ட் டு டிஆர், ஏன் உனக்கு தேவையா அதெல்லாம்? வந்து கோபு டைலாக் எப்படி வரும், இதெல்லாம் தேவையா? அப்புறம் வந்து டி ராஜேந்திரன், கோபு உன் டைலாக் டாப்பு வரும் பாரு, லாஃபே வைக்கிறேன் பாரு ஆப்பு, அந்த மாதிரி எதாவது சொல்லுவார். வேண்டாம், அந்த கற்பனையே வேண்டாம். அப்பா நல்லா எழுதிட்டார். நாகேஷ், தேங்காய் எல்லாருக்கும் எழுதிட்டார், அது போதும். அப்புறம் வந்து நாய்க்கி ராகவன், டு யுவர் சில்ட்ரன் வாண்ட் டு ஃபாலோ யுவர் ஃபாதர்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ், ஆர் தே ஆர்டிஸ்டிக்லி இன்க்ளைன்டு? இல்லை, 2 சில்ட்ரனும் அவங்களுக்கு சினிமா பற்றி அவ்வளோவா தெரியாது. பட் மை சன் இஸ் அ ஜேர்னலிஸ்ட், நிறைய ஆர்டிகல்ஸ், இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுவான். பட் சினிமா பற்றும் ரொம்ப தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எம்எஸ்வி ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்கூடாது. எம்எஸ்வி இருந்தபோது, எம்எஸ்வி இருந்துட்டாரா அப்படின்னு, யார் எம்எஸ்வி அப்படின்னா, ஓ அந்த கமல்ஹாசன் படத்தில் மாமனார் ஆக்ட் பண்ணுவார் அவரால், அந்தளவுக்கு சினிமா நாலேஜ் வச்சுன்னு சினிமாலாம் எப்படி. பட் ஹேஸ் இஸ் ஓன் பாத். அப்பா ஃபுட் ஸ்டெப்ஸில் எல்லோரும் வரணும்னு அவசியம் இல்லையா? இல்லையா? அப்பா இஸ் இஸ் கோல்டன் டேஸ். அதுவும் இப்போது சினிமா இஸ் அ வெரி அன்சர்டன் ஃபீல்டு. இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வி கான்ட் செட் தெம் தே பாத், தே கோ ஃபாலோ தேர் ஓன் பாத்து. அப்புறம் வந்து ராஜேஷ் நாராயணன், மை கொஸ்டின் இஸ் ரிகார்டிங் டைலாக் ஆஃப் தேங்காய் சீனிவாசன் காசேதான் கரோடா, வாஸ் இட் பென்ட் பை அப்பா? என்னையா கேள்வி ராஜேஷ் சார்? அப்பா நாகேஷ் சொல்கிற மாதிரி அப்பா எழுதாமல் வேறு யாராவது மண்டபத்தில் எழுதி கொடுத்து அப்பா எழுதினாரா? அப்படிலாம் கிடையாது. அப்பா அஃப்கோர்ஸ் தேங்காய் சீனிவாசன் இஸ் மெட்ராஸ் பாஷையில் 1-2 இம்ப்ரோவைஸ் பண்ணியிருப்பார். பட் அப்பாவோட ஸ்பெஷாலிட்டியே இந்த இஷ்டத்துக்கு அந்த டைலாக்ஸ் ஒரு மாதிரி நேம்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி ஸ்லாங்கில் போகிறது அப்பாவோட இது தான். பட் அது ட்ராமாலே வந்து ரமணின்னு ஒருத்தர் பண்ணார், ஏஜிஎஸ் ஆஃபீஸர். அந்த ரோல் வாஸ் அ பிக் ஹிட் ஈவன் பிஃபோர் தேங்காய். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் கிரெடிட் கோஸ் டு அப்பா. அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்காய் டிட் அ எக்ஸலண்ட் ஜாப். அதை இப்போ நாங்கள் காசேதான் கடவுளாக வைஜி சார் ட்ராமாவாக போட்டார். ஈ கேம் an opportunity டு ரைட் இட் ஃபார் த ஸ்டேஜ். எனக்கு இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ட்ராமாவை. தேங்காய் சீனிவாசன் ரோல் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். வைஜி சார் அதை எடுத்து அதை சக்ஸஸ் ஆக்கினதுக்கு டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப். அது ஒரு நல்ல அனுபவம். அப்பாவோட ஸ்கிரிப்டை எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கொடுத்தது. அப்புறம் வந்து ரவிக்குமார் வேணுகோபால், பிக் சிமிலாரிட்டி பிட்வீன் யுவர் ஃபாதர் அப்பார்ட் ஃப்ரம் காமெடி. நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் கேஷுவல் டைப்பு. இது வந்தாலும் ரொம்ப நேரம் அதை பற்றி யோசிக்க மாட்டோம். அந்த டைமில் ஒரு கோவம் மாதிரி அப்பா கத்திடுவார், நானும் அப்படி தான் டென்ஷன், அப்புறம் மறந்துடுவோம். அப்பாவுக்கு அந்த வெஞ்சன்ஸு அதெல்லாம் கிடையாது. தட் இஸ் அ சிமிலாரிட்டி. பிக் டிஃப்ரென்ஸு அஃப்கோர்ஸ், அப்பா இஸ் அ கிரேட் காமெடி ரைட்டர், ஐ எம் ஆவரேஜ் காமெடி ரைட்டர். அதான். அப்புறம் வந்து டிட் அப்பா கிரிட்டிசைஸ் எனி ஆஃப் யுவர் ரைட்டிங்? நோ, ஹி நெவர் டஸ் தட். பிகாஸ் ஒவ்வொரு காமெடியனுக்கும் காமெடி எழுதுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும் சார். வந்து சீரியஸ் வந்து எழுதுறது ஈஸின்னு சொல்ல மாட்டேன், பட் காமெடி எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதனால் தே வில் சே கொஞ்சம் யோசிச்சு ஜோக்கட்றா அப்படிலாம் சொல்லுவாங்களே தவிர கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. பட் அப்பா யூஸ் டு அப்ரிஷியேட். என்னோட சுதேஷி ஐயர் ட்ராமா வைஜி மகேந்திர சாருக்கு எழுதுனது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்டை அடிக்கடி சொல்வார், சுதேஷி ஐயர்ரா சூப்பர்ரா அப்படின்வார். ஈ நெவர் கிரிட்டிசைசஸ். எந்த மட்டும் இல்லை, இப்போ வேறு யார் எழுதினாலும், கிரேசி மோகன் எழுதினாலும் சரி, யார் எல்லா படத்தையும் பார்ப்பார், சிரிப்பார், இது பண்ணுவார். பட் ஈ நெவர் கிரிட்டிசைசஸ். நல்ல இதாக இருக்குடா அப்படின்னு தான் சொல்லுவார். தட் இஸ் இஸ் ஸ்பெஷாலிட்டி. ஓ, ஐ ஹவ் ரெட் ஜெயஸ்ரீ மேடம். கதவு படிச்சிருக்கீங்களா? கதவு வாஸ் அ கிரேட் இது நாவல் பை அம்மா. Good evening, Ramanjo Padmanam, Mutta Films team and dear Sri Ramji. Respects to your beloved parents and family. My father worked in Sumaitangi. They are of similar age.
ஓ உங்கள் அப்பா ஜாக்சன் துரை தெரியுமே உங்கள் அப்பாவை. ஹார்ட் இஸ் இம்பார்ட், ஹிலேரியஸ் ரைட்டர், ஃபியூ இன் ரியல். டெஃபினெட்லி சார். ரொம்ப ஹியூமிலிட்டி ஸ்ரீராம் சார் உங்களுக்கு. சுமாராக சார் ஃபேக்ட்ஸ் ஹேவ் டு பி அக்செப்டட், பட் அஃப்கோர்ஸ் ஐ எம் லேர்னிங் மோர். அப்பாவின் கவிஞர் நட்பு எப்படி? அப்பா வந்து கவிஞரோட ஸ்ரீதர் சார் வாஸ் வெரி க்ளோஸ் டு அப்பா கவிஞர். அண்ட் அப்பா எவ்வளோ படம் எல்லாம் ஒன்றா ஒர்க்காக இருக்காங்க. தே ஹேட் அ வெரி குட் கெமிஸ்ட்ரி. அண்ட் எம்எஸ்வி, அப்பா, ஸ்ரீதர் அண்ட் இது அவங்க 4 குவார்ட்ரேட் மாதிரி, அந்த இந்தியன் ஸ்பின்னர்ஸ் குவார்ட்ரேட்ன்ற மாதிரி குவார்ட்டர்னு அடிக்கடி சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு நட்பு வந்து ரொம்ப டீப் நட்பு. அப்பாவுக்கும் ஆசிரியரேன்னு தான் கூப்பிடுவார் அப்பாவை, இவர் கவிஞரேன்னு. they had a very strong bonding. How was your feel of being a celebrity writer's son, especially during and after காதலிக்க நேரம்? ஒரு உண்மையாக சொல்லணுன்னா, நான் வந்து ட்ராமா 2004 வைஜி சார் ஃபஸ்ட்டு காதலிக்க நேரம் உண்டுன்னு ஒரு ட்ராமா ஸ்கிரிப்ட் எழுதினோம். அது நல்ல இலரிஸாக வந்தது. அந்த ஸ்கிரிப்ட் எழுதி நான் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மாதிரி வந்த அப்புறம் தான் இந்த வைஜி சார் மற்றவங்களாம் அப்பாவை புகழதை பார்த்து தான், ஓ அப்பா ரியலி நாட் தட். அது வரைக்கும் எனக்கு பார்ப்பேன், வீட்டிலே இருக்கிறவங்களோட தருமை நம்மளுக்கு தெரியாது. பட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒவ்வொருத்தரும் கிரேசி மோகன், இவர் ஒவ்வொருத்தரும் மௌலி எல்லாம் ஒவ்வொருத்தரும் நான் பார்க்குறவங்களாம் கோபு சன்னா அப்படின்றோம். அது வந்து ஒரு பெரிய கிரேட். வைஜி சார் இவர் தான் ஸ்ரீராம் இந்த ட்ராமா எழுதினவர்னு கை தட்டுவாங்க. இவர் யார் தெரியுமா? சித்ராலயா கோபுன்னு இன்னும் பலமாக கை தட்டுவாங்க. ஸோ அப்பாவோட நேம் வந்து தனி. அதுக்காக வந்து பட் பீங் அ செலிபிரிட்டி சன் ஆஸ் ப்ளஸ் and more minus sir, because and he has set a very great precedence. நம்மளால் என்ன இருந்தாலும் வந்து அந்த உயரம் இருக்குல்ல, அதனால் வந்து there will be a bit of comparison. நீ ஏன் வந்து சின்ன வயசில் நான் ட்ராமாலாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது, ஏன் உங்கள் அப்பா ரைட்டராக இருக்கார், நீங்கள் யாருமே எழுதலை அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் a bit late in my life. பட் ஏதோ ஒரு 4-5 பேர் வந்து பரவாயில்லடா நீ அப்பா பேரை ஓரளவு காப்பாற்றிருக்கேன்னு சொல்லும்போது ஒரு சின்ன திருப்தி வருது. மற்றபடி இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் டு பி அ செலிபிரிட்டி சன். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆர் தேர் அஃப்கோர்ஸ். ஸ்ரீகாந்த் நாராயணன், நீங்கள் சொல்லியிருக்கீங்க எம்எஸ்பிக்கு வந்து பாரத் ரத்னா அவார்டு வாங்கலை, நீ ஏன் எல்லோரும் ஃபைட் பண்ணல இண்டஸ்ட்ரி? சார் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு தெரியும், எம்எஸ்பி வந்து அவார்டு வாங்கலைன்றது வந்து இட் இஸ் நாட் இது அவருக்கு அது வந்து அது ஒரு பெருமை இல்லாமை கிடையாது. அவர் வந்து அச்சீவ் அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அந்த ஒரு ஃபேன்ஸோட மனசில் அவர் வாழறாரு, அதுவே போதும். சார் இதெல்லாம் வந்து நம்ம சும்மா பாலிடிக்ஸ்க்காக பேசலாம், இவருக்கு இந்த அவார்டு கொடுக்கலாம் அந்த அவார்டு, அதெல்லாம் தேவையில்லை சார். அவார்டே தேவையில்லை சார். அவங்களோட டேலண்ட்டை வந்து நம்மளால் ஃபுல்லாக எல்லாருமே ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்வி இஸ் எ ஜீனியஸ், அதை வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. இளையராஜா சார் கூட சொல்லிட்டாரு, அண்ணாந்து தான் பார்க்குறேன்னு. இதுக்கு மேலே என்ன சார் அவார்டு வேணும்? எம்எஸ்வி இஸ் a great person. I remember once Kamal sir requested your appa to start writing scripts again. அப்பாவுக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் இப்போ இருக்கா? இல்லை அப்பா வந்து ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுகிற ஐடியாலாம் கிடையாது அவருக்கு. இப்போ இருக்கிற காமெடி சீன்லாம் பார்த்து நம்மளுக்கு ஒத்து வராதுன்ற மாதிரி ஒதுங்கிட்டார். அதுவும் இல்லாமல் இஸ் சேட் இஸ் டேஸ். இனிமேல் அவருக்கு இட்ஸ் அ வைஸ் டிசிஷன் ஐ வுட் சே. இருக்கிற பேரை அவர் பேரை கெடுக்கிறதுக்கு நாங்களாம் இருக்கும்போது அவரே அவர் பேரை கெடுத்துக்கூடாது இல்லையா? தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீராம் சார். எஸ் அஃப்கோர்ஸ் நாய்க்கி ராகவன் இன்டெலிஜென்ட்லி மட்டும் இல்லை, ரிச்லி கூட. ஹூ ரோட் திஸ் ஃபேமஸ் டைலாக் ஆஃப் தங்கவேலு? ஷுவர் இட் இஸ் அப்பா. ஆமாம், இந்த டைலாக்லேயே உங்களுக்கு அப்பா ஸ்டைல் தெரியுது இல்லையா? அஃப்கோர்ஸ் அந்த இது அப்பா தான். இப்போது பொதுவாக காமெடி ரைட்டர்ஸ் வந்து எழுதுவாங்க சினிமாவில், அப்பா எழுதுறதுலாம் 90. இப்போ நாகேஷ் கூட சொல்லியிருக்கார், காதலிக்க நேரமில்லை முழுசாக கோபு டைலாக்ஸ் தான் நான் சொன்னேன். நான் ரொம்ப இம்ப்ரவைஸ் பண்ணல, மேபி அந்த ஆக்டிங்கில் கொஞ்சம் பண்ணியிருப்பேன், பட் வசனம்லாம் அப்பா தான் அப்படின்ற மாதிரி. நாகேஷ் மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவானே வென் இஸ் கிவிங் கிரெடிட் டு அப்பா, டெஃபினெட்லி எஸ் தட். ஹலோ சிராகு சார், எப்படி இருக்கீங்க? குட், யூ ஆர் வாட்சிங் திஸ். நீங்கள் எதுவும் கொஸ்டின் கேட்கலையா? ஸ்ருதி சுருதியா ஏதோ ஒன்று புரிஞ்சுண்டா சரி. நீங்கள் இது வரைக்கும் எத்தனை படத்தில் நடிச்சிருக்கீங்க? சார் நான் ஏதோ தெரியாதனமாக ஒரே ஒரு படத்தில் நடிச்சிட்டேன், திருமணம் நிக்கா, அவ்வளோதான். அந்த படத்தில் கூட நடித்தேன் நான், இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. படத்தில் வந்தேன், அவ்வளோதான். அந்நிய மண்ணில் சிவந்த மண், இட் கேம் இன் விகடன். ஐ திங்க் ஹி ஷேர் த மேக்கிங் ஆஃப் சிவந்த மண். ஓ, அது அப்பா தான் எழுதினாரா? எஸ், கோஸ்ட் ரைட்டரு. அது வந்து காட் அண்ட் சீக்ரெட்டு.
அப்பா தான் எழுதினார். ஏன்னா எப்பவுமே சார் மேடம் பெரியாள் எழுதினா தான் படிப்பாங்க, அப்பா எழுதினாலும் படிப்பாங்க. பட் சிவாஜி சார் எழுதுறாருன்னா இந்த க்ரௌட் பூல் வில் பி மோர் இல்லையா? அதனால் வந்து அவங்க கோஸ்ட் ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணி எழுதுவாங்க, அது சகஜம். அதுவும் சிவாஜி சார் சொன்னால் அப்பாவால் தட்ட முடியுமா சொல்லுங்கள்? யுவர் செலிப்ரிட்டி ஸ்ரீராம் சார். தேங்க்யூ மேடம், நீங்கள் தான் என்னை ரொம்ப போடுறீங்க. தேங்க்யூ. ஆற்றுக்கு வந்து ஒரு நாள் காஃபி சாப்பிடுங்க. சந்திரமோகன் கே. ஹலோ சார் சந்திரமோகன், எப்படி இருக்கீங்க? ரவிக்குமார் வேணுகோபால். வைஜி மகேந்திரா கூட கலாட்டா கல்யாணம் ட்ராமா பண்ணுற ஐடியா இருக்கா சார்? வைஜி மகேந்திரா சார் இஸ் அ கிரேட்டஸ்ட் ஃபேன் ஆஃப் கலாட்டா கல்யாணம். அவர் ராம்குமார் சாரும் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, வைஜி சார் நீ வை கான்ட் யூ டூ இட்ன்ற மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் வைஜி ஆல்வேஸ் நோஸ் வாட் டு டூ வென். அவர் பண்ணுவார், டெஃபினட்டாக, டோன்ட் வரி, பண்ணுவார். அது பண்ணும்போது ஈ வில் டூ இட் வெல், அதுதான் முக்கியம். அப்பா படங்களில் நடித்துள்ளார்களா? அத்தனை படங்கள். அப்பாவின் பிடித்த படம் இது. அப்பா வந்து நிறைய படம் எழுதியிருக்காரு. நான் கேட்டிருக்கேன் உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு. அப்பாவுக்கு அஃப்கோர்ஸ் கலடா கல்யாணம் எல்லாம் பிடிக்கும், காசேதான் கடவுளான்னு. பட் ரொம்ப பிடிச்ச படம் அப்பாவுக்கு உத்தரவென்றி பிள்ளைவா. அது வந்து அது ஒரு மாதிரி சிச்சுவேஷன் காமெடி. அது அப்பாவுக்கு ஆஸ் அ ரைட்டர் அவர் ரொம்ப என்ஜாய். நீங்கள் உத்தரவென்றி உள்ள கதை பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி சீரியஸ் ஸ்டோரி. ஒரு லேடி வந்து ஓடி வந்து ஒரு 4 பேச்சுலர்ஸோட உயிருக்கு வாழ்ந்துட்டு ஒரு சர்வைவல் ப்ராப்ளம் இருக்கிற ஸ்டோரி. அதை வந்து ஒரு காமெடியாக கன்வெர்ட் பண்ணது சக்கி சார் வாஸ் த டைரக்டர், சக்கரவர்த்தி சார். காமெடியாக கன்வெர்ட் பண்ணி அது ஒரு காமெடி படமாக ஆக்கிட்டார் அப்பா. இட்ஸ் அ சீரியஸ் ஸ்டோரி டர்ன் காமெடி. ஸோ அப்பாவோட ஃபேவரெட் வந்து அது அதில் ரமா பிரபா, பூர்வ ஜென்மக்க ஜோக்ஸு அதெல்லாம். ஸோ உத்தரவென்றி உள்ளேவா அப்பா கேட்டேன், அதுதான் அவரோட ஃபேவரெட் இது. பட் அஃப்கோர்ஸ் அவருக்கு எல்லாமே பிடிக்கும் அவர் எழுதினது. தேங்க்ஸ் சார். ஐ எம் ஆல்சோ என்ஜாயிங். ஸ்ரீராம் சார், ஐ நோ யூ ஆர் அ கிரேட் ஃபேன் ஆஃப் இளையராஜா சார். இப்போ அப்பா ப்ரோக்ராமில் எதுக்கு இளையராஜா? இப்போ இன்னொருத்தர் கூட அனந்த் சார் கூட கேட்டிருந்தார். அப்பா வந்து எம்எஸ்வியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, எம்எஸ்வியோட மியூசிக் ஃபேனு, நீங்கள் இளையராஜா ஃபேனு, கான்ஃப்ளிக்ட் வரும் சார்? எங்கள் அப்பாவும் என்னை வந்து எம்எஸ்வி ஃபேனு, என்னோட குருநாதர் வைஜி மகேந்திரனும் எம்எஸ்வி ஃபேனு. அப்பா வந்து பாவம் பையன் சொல்லிட்டு விட்டுடுவார். முதல்லாம் திட்டிதார், என்னடா டப்பாங்குத்து அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அப்பாவே நினைவில் நாம் நித்யா அதெல்லாம் ஒர்க் பண்ணாட்ட தென்னலத்தோடு வந்து இ கேம் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் ராஜா அண்ட் இ ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் ஹிஸ் மியூசிக். இ செட் எம்எஸ்பி ஒரு ரகம்னா இளையராஜா இஸ் கெட்டிகாரர், அவரும் ஒரு ரகம்ன்ற மாதிரி சொல்லுவார். வைஜி மகேந்திரா சார் டயார்டு எம்எஸ்பி ஃபேனு. அவர் வந்து நாங்கள் ஆனால் வி ஆல்வேஸ் ஸ்போர்ட்டிங்காக எடுத்துப்போம் என்ன சொன்னாலும். அவரும் நான் சொன்னேன்னா திட்டுவார் சாங்கை, பட் he also appreciates when good songs comes. ஏன்னா வைஜி சார் இஸ் அ மியூசிஷியன், இல்லை, இட்ஸ் நாட் ஓன்லி ஆக்டர். ஆஸ் அப்பா ஒர்க்ட் இன் ஜெமினி ஸ்டுடியோஸ். கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குது. ஜெமினி ஸ்டுடியோஸ் இது சாந்தி நிலையம், ஜெமினி எஸ்எஸ் வாசன் இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு லலிதா சபாபதி சார். எஸ்எஸ் வாசனுக்கு போய் இந்த சாந்தி நிலையம் கதை சொன்னது ரொம்ப ஒரு பயங்கர ஃபேமஸாக அப்பா ஒரு காமெடியாக சொல்லியிருக்காரு. எப்படி எஸ்எஸ் வாசன் கிட்ட கதை சொன்னேன் வந்து அப்பா சொல்லும் போது, நவ் த ஹீரோ இஸ் கம்மிங் ஆன் ஹார்ஸ். வை ஹார்ஸ்? ஓகே. ஸோ த ஆத்தர் வாண்ட்ஸ் த ஹீரோ டு கம் ஆன் ஹார்ஸ். ஓகே, ஹார்ஸ் கேரண்டீடு. அந்த மாதிரி ஒரு அப்பா சொல்லும்போது அது ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும், அனெக்டோட் மாதிரி சொல்லியிருக்காரு. சாந்தி நிலையம் இஸ் ஆல்சோ எக்ஸலண்ட் மியூசிக், கேமரா, ஒரு மாதிரி பிக்சர் ஏஸ்தட்டிக் மூவி அது ஜெமினிக்கு. அப்பா வந்து அதில் ரொம்ப காமெடி இல்லைனாலும் நாகேஷ் போர்ஷன்லாம் நல்லாயிருக்கும். அப்பா வந்து கொஞ்சம் சீரியஸ் இன்டென்ட்டோடு எழுதின ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து சாந்தி நிலையம். இட்ஸ் அ வெரி குட் மூவி. சாந்தி நிலையமில் அஃப்கோர்ஸ் ஜெமினி கணேசன் அது இட்ஸ் சார்ட் ஆஃப் இங்கிலீஷ் கம் செப்டம்பர் சம் ஸ்டோரி இங்கிலீஷோட பேஸ் இருக்கும் அதில். அப்பா அது கதை கிடையாது, யார்தோ கதை அது. பட் வெரி வெல் டேக்கன். அது வந்து எஸ்எஸ் வாசன் சார் மாப்பிள்ளை ஜிஎஸ் மணியன் டைரக்ட் பண்ணியிருந்தார். என்ன சாங்ஸ்! சாந்தி நிலையம் அப்பா டைலாக்ஸ் இதில் மூவிஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அஃப்கோர்ஸ் காதலிக்க நேரம் உண்டுலாம் இருக்குது. பட் சாந்தி நிலையம் சாங்ஸ், இயற்கை என்னும் அந்த கடவுள் ஒரு நாள், அது வந்து பார்க்கறதுக்கே ஃபீல் குட் மூவி அப்பா அது. ஓகே, தேங்க்யூ. ஐ எம் ஆடிபிள். தேங்க்யூ சார் டு மேக் எ கிரேட் பாயிண்ட் ஆஃப் மீ. தேங்க்ஸ். அஃப்கோர்ஸ். வை டோன்ட் யூ ரைட் அ பயோகிராஃபி ஆஃப் யுவர் ஃபாதர் அஸ் யூ ஹவ் மச் டு கம்ப்ளீட் அ புக்? பயோகிராஃபி அப்பா பற்றி அப்பாவே நிறைய எழுதியிருக்காரு. என் பிரதர் ஒரு இண்டூவில் ஒர்க் பண்ணுறாரு, அவரும் எழுதியிருக்காரு.
அப்பாவை பற்றி பயோகிராஃபி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இன்டர்வியூலாம் வந்திருக்கு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆசை எழுதணும்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த டைமில் அதுக்குள்ளேயும் 2-3 வந்துடுது, நான் எழுதலை. பட் அப்பாவோட இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் நான் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் சீக்வன்ஸாக எடுத்து புக்காக போடணும், டெஃபினட்டாக போடணும். As he worked in Gemini Studios. Vasanthi Madhavan, hi. How keen are you to do a serious script? கொஞ்சம் காமெடியாக அசத்தையாக எழுதினா அது சீரியஸ் ஸ்கிரிப்ட் ஆகிடும். டோன்ட் வரி. உங்கள் முகநூல் பதிவுகள் ஆங்கிலத்தில் பல விவரங்கள் வருகின்றன, நன்றி. தற்சமயத்தில் குடும்ப கதை தழுவிய திரைக்கதை ஏன் வருவதில்லை? இது எதனால் என்று சொல்ல இயலுமா? அடுத்து நீங்கள் அன்று பாடல்கள் சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம். முகநூல் பதிவுகள் ஆங்கிலத்தில். ஆமாம், எனக்கு நான் கவிஞர் சங்கர் கணேஷ் சொல்கிற மாதிரி கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷ் மாதிரி நான் கான்வென்ட் வழங்கிய இங்கிலீஷ் மீடியா தமிழ் ரைட்டர். கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய வரும். வைஜி கூட திட்டுவார் ட்ராமாவில், ஏடா இப்போ நிறைய இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறேன்னு. பட் என்னப்பா, அது பீத்தலுக்காக ஒரு அல்ட்டலுக்காக கிடையாது, அது இயல்பாக வர விஷயம். அது குடும்ப கதை தழுவிய திரைக்கதை. ஆமாம், இது ஜனங்களோட டேஸ்ட்டு மாறுது இல்லை. இப்போ இது ஓவியா ஃபேன் கிளப் டைம். இது குடும்ப கதைகள் எப்படி வரும்? அதனால தான் அப்பாலாம் எழுதுறதுக்கும் தயங்குற நேச்சர். அது என்ஜாயிங் திஸ் சேட். நீங்கள் ரொம்ப கேஷுவலாக பேசி பல விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க, தேங்க்ஸ். நீங்கள் கேட்குற கேள்வி பல விஷயங்களை வரவழைக்கிறது. அருள்குமார் சார், செஸ் பிளேயர், ஹலோ. ஹாய் சிவா ஆனந்த், ஹாப்பி டு வாட்ச் யூ, சேம் இயர், என்ஜாயிங் யூர் ஷோ தோ யூ டிடன்ட் ஆன்சர் மை கொஸ்டின். சார், அந்த கொஸ்டின் திருப்பி அடிங்களா? ஒரு 4-5 போஸ்ட்டில் கொஸ்டின் வந்துடுச்சு, அது எது எங்கே இருக்குதுன்னு தெரியல. டிட் யுவர் டேட் கிராக் ஜோக்ஸ் அட் ஹோம் அப்படின்றார். அப்பா நான் சொன்ன மாதிரி ஜோக்குன்னு வீட்டில் அடிக்கவே மாட்டார் அப்பா. நாங்கள் தான் அடிச்சிட்ருப்போம், அது கேட்டு ரசிப்பார். அவருக்கு அதான் இப்போது அப்பாவுக்கு சினிமா பற்றி வீட்டில் பேசினாலும் பிடிக்காது, கொஞ்சம் எரிச்சல் வரும். அது எல்லா சினிமாக்காரங்களுக்கும் அது உண்டான ஒரு விஷயம். வெளியில் போய் ஒரு 12 மணி நேரம் ஷூட்டிங் முடிச்சுட்டு திருப்பி வீட்டில் நான் சினிமா பாட்டு உறக்க வைப்பேன், அதுக்கும் கத்துவார். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக வைடா அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரி ஜோக் ரொம்ப, ஆனால் இயல்பாக அவர் பேசுகிறதே ஜோக்கு. கமலஹாசன் சொல்கிற மாதிரி ஜோக்குன்னு அடிக்க மாட்டார், அவர் பேசுகிறது ஜோக்கு. ஆனால் சில விஷயங்கள் தமாஷா இருக்கும், நாங்களாம் ரசிப்போம் ரொம்ப. நாங்கள் வாசலில் கிரிக்கெட் விளையாடிட்டே இருப்போம். அப்போ திடீர்னு அப்போல்லாம் ஸ்ரீதர் சார் நிறைய புதுமுகம் அறிமுகம் பண்ணுவோம். அவங்களாம் ஸ்ரீதர் சார் வீட்டுக்கு போக மாட்டாங்க, ட்ரிப்ளிகேட்டில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க. வந்தபோது அப்பா யாரோ சான்ஸ் கேட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவார், முண்டாசை அப்படி கட்டிட்டு, யார் வேணும் அப்படின்னு, கோபு சார் இல்லை, அவர் நாட் தட் எல்லாருக்கும். அப்பாவுக்கு நிறைய பேர் வந்தால் என்ன பண்ண முடியும், கோபு சார் இல்லை, வெள்ளை பேருக்கார், நீங்கள் வாங்க. அப்போல்லாம் ஃபேஸ் பாப்புலாரிட்டி ரைட்டர்ஸ் ரொம்ப கிடையாது. இப்போ தானே ஃபேஸ்புக்கு இது மீடியாலாம். அப்பாவை நேரில் நிறைய பேர் பார்த்ததில்லை. அதுவும் முண்டாஸ்லாம் கட்டினா அப்பா அவரே சொல்லி அனுப்பிச்சிடுவார். ஒரு வாட்டி கமல் சாரே சொல்லியிருக்கார், நானும் மாஸ்டர் ஸ்ரீதரும் 60s ஸ்ரீதர் சார் படத்தில் சான்ஸ் கேட்கறதுக்காக உங்கள் வீட்டில் வந்தோம், நீங்கள் தலுக்கா ஜிப்பாலாம் போட்டுனீங்க, சொல்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் கடைசி வரைக்கும் சொல்ல சார் அப்படின்னு சொன்னார். இட் ஹேப்பன்ஸ். சினிமாவில் எல்லாருக்கும் இது பண்ணாது, அது அதிர்ஷ்டம் அடிக்கிற சமயத்தில் அடிக்கும். அப்புறம் லலிதா சபதி, ஹாப்பியாக உங்கள் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அப்புறம் பிக் சிமிலாரிட்டி, இன்னொருத்தர் பாபுன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார், காசேதான் கடவுள்டால ஃபஸ்ட்டு பாபுன்னு ஒருத்தரில், சாரி என் ஃப்ரெண்டு கோச்சுக்கு போகிறோம், காசேதான் கடவுள்டால நாகேஷ் ஏன் பண்ணல? எல்லா படத்துலையும் நாகேஷ் இருந்தார். அஃப்கோர்ஸ் இந்த கொஸ்டின் இப்போது தேங்காய் சீனிவாசன் இவ்வளோ கலக்கின அப்புறம் கேட்டால் இட் மே லுக் சவுண்ட் அ பிட் ரிடிகுலஸ் டு மெனி, பட் நாகேஷ் இஸ் அ பிக் ஆர்டிஸ்ட். அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்காரு, நான் ட்ராமா பார்க்க வந்தபோது நாகேஷ் பெரிய காமெடியன் இல்லையா, யூ தட் அந்த ரோலுக்கு ஏதோ வெயிட் இருக்குது, அது சினிமாவும் ஆகும்ன்ட்டு. ஆச்சாரி, இது டெஃபினட்டாக சினிமா ஆகும், அந்த சாமியார் ரோல் எனக்கு தான், நீ வேறு யாருக்காவது கொடுத்தா பிச்சு விடுவோண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பாவும் அது சினிமா ஆச்சு. அப்பா ரெக்கமெண்டட் நாகேஷ் நேம் டு, அப்பாவுக்கும் தேங்காவும் அப்போ உத்தரவிட்டு எல்லாம் பண்ணிட்டாரு. இஸ் ஆல்சோ ஃபேவரட் ஃபார் அப்பா. பட் நாகேஷ் இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால ஏவிஎம் கிட்ட சொன்னார். ஐ திங்க் ஏவிஎம் தி ரைட்லி ஃபெல்ட் அந்த மெட்ராஸ் பாஷெல்லாம் பேசுறதுக்கு தேங்காய் சீனிவாசன் நாகேஷ் கொஞ்சம் நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் காமெடியன், ஒரு இன்னசென்ஸ் தேங்காய் ஆட் மோர் தென் நாகேஷ் இல்லையா. அதுக்காக ஏவிஎம் ஸ்டூட் ஃபர்ம் ஆன் தேங்காய் சீனிவாசன் அண்ட் இட் ஒர்க்
வண்டர்ஸ் அஃப்கோர்ஸ். பட் நாகேஷ் கொஞ்சம் வருத்தம் தான். பட் இன்னொரு ஃபேக்ட், கமர்ஷியலாக நாகேஷ் சார் இஸ் அ கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட்டு. பட் ஏர்லி 70s அவருக்கு அந்த கொஞ்சம் அந்த இது குறைஞ்சி போச்சு இல்லையா. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவருக்கு வந்துடுச்சு. தேங்க்யூ சிவானந்த், சேம் இயர். அப்புறம் சித்ராலயா கோப்பையா ரிட்டன் எனி லிரிக்ஸ் அண்ட் மூவி. அந்த தப்பெல்லாம் சார் அந்த காலத்தில் வந்து அவங்களோட சக்ஸஸ் காரணம் என்ன, யாருக்கு என்ன தெரியுமோ அது மட்டும் பண்ணுவாங்க. தெரியாத விஷயத்தில் நான் லிரிக்ஸ் எழுதுறேன், எடிட்டிங் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. தே வில் ஸ்டிக் ஆன் டு த ஸ்ட்ரென்த். அப்பா வந்து எந்த படத்துலையுமே லிரிக்ஸ்லாம் எழுத மாட்டாங்க. அதுக்குன்னு அப்பா ஃப்ரெண்டு வாலி, அப்பாவுக்கு நிறைய வந்து அப்பா தனிப்பட்ட படத்தில் வாலி தான் நிறைய பண்ணியிருக்காங்க. தே ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸு. அப்பா லிரிக்ஸ் எல்லாம் இது வரைக்கும் அட்டம் பண்ணதே கிடையாது. லக்கிலி எம்எஸ் விஸ்வநாதனும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்பா லூஸ் பண்ண விரும்பல, லிரிக்ஸ்லாம் எழுதுகிற சான்ஸ் கேட்டு. டேலண்ட் இஸ் அபவ் ஆல் அவார்ட்ஸ், பீப்புள்ஸ் அப்ரிசியேஷன் அஃப்கோர்ஸ் சார். ட்ரூ டேலண்ட் டசன்ட் வெயிட் ஃபார் அக்னாலேஜ்மெண்ட் ஃப்ரம் அவுட் சைடு. வேர்ட் ஸ்பீக்ஸ் பெட்டர் தென் தம். கரெக்ட் வசந்தி மாதவ், நீங்கள் இங்கிலீஷில் சொன்னாலும் கரெக்டாக சொல்கிறீங்க. அப்பா செட் ஹை ஸ்டாண்டர்ட் ஃபார் காமெடி ஸ்கிரிப்ட்ஸ். யூ ஹவ் லிவ்ட் அப் டு இட் அண்ட் ரீச்சிங் தேர் ஸ்ரீராம். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ நாய்க்கு அக்கா. நம்ம வந்து ஐ பிலீவ் இன் மேக்கிங் சம் சின்சியர் அட்டம்ப்ஸ். அதோட எஃபெக்ட் வேறு நல்லா வருதோ இல்லையோ, யூ ஷுட் ஆல்வேஸ். நான் வந்து ஒரு நல்ல காமெடி ரசிகன். நான் வந்து எனக்கு என்னென்னா ஒரு அப்பா கம்பேரிசன் வரிசை. அப்பா வந்து ஒரு உண்மையை சொல்லியானோம். அப்பாவுக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் தேர் வாஸ் ஒன் டைரக்டர் ஸ்ரீதர், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு 26-27 வயசில் அவரோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி வாடா என்னோட. பட் ஃபார் ஸ்ரீதர், சித்ராலயா கோகு இஸ் வுடன்ட் ஹவ் பீன் தேர் இன் த இண்டஸ்ட்ரி. ஐ டோன்ட் சே அப்பா டிடன்ட் ஹாவ் த டேலண்ட், பட் எல்லாருக்குமே அந்த டேலண்ட்டை பிக் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. கிரேசி மோகனுக்கு கமலஹாசன் பண்ணார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர். எனக்கு ட்ராமாவில் வைஜி சார் நிறைய புட் மீ ஆன் த மேப் இந்த ட்ராமா. சினிமாவில் சின்ன வயசில் எனக்கு மேபி எங்கள் அப்பா வந்து he was very much, எங்கள் அம்மா பர்டிகுலர்லி வெரி மச் அகெயின்ஸ்ட் எனி ஆஃப் அஸ் என்ட்ரிங் மூவிஸ். அண்ட் ஏன்னா அவங்க அப்பாவை பார்த்து சில விஷயங்கள்லாம் அப்பா ஸ்ட்ரகிள்லாம் பார்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ அப்பா இருந்த காலகட்டத்தில் ஃபினான்ஸ் வாஸ் ஓகே. அரிசி மூட்டை வரும், இப்போ கிராமத்துலேருந்து வரும், யூ கேன் ஆல்வேஸ் மேனேஜ், ஏதாவது ஃபேமிலி ரன் பண்ணிடலாம் அப்போ த காஸ்ட் ஆஃப் லிவிங்கில். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சினிமா வந்து ஒரு அதுவும் ரைட்டர் வந்து முழுவாக சினிமா எழுது. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் இட், ஐ எம் நாட் சேயிங் நோ, பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான், அது கஷ்டம்தான். How did your அப்பா accept the shock of his dear friend director Sridhar sir demise? ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்பா. எம்எஸ்வி அந்த ஃபியூனரலுக்கு நான் போயிருந்தேன் அப்பாவோட. எம்எஸ்வி சாரால்னா அப்படியே நடக்கவே ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டார். அப்பா வந்து எப்போவுமே எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிவிடுவார், ஃபீலிங் உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த அப்பா வந்து ஸ்ரீதருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் கஷ்டப்படுறதையும் பார்த்துருக்காரு உடம்பு சரியில்லாத போது. ஸோ வந்து இயாடஸ் டேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷ் ஸ்ரீதர் சார் அந்த மாதிரி பண்ணாரே தவிர அவர் ரொம்ப அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சினிமா பற்றி ஒர்க் பண்ணணும் அந்த ஆசையே போயிடுச்சு. மை சினிமா லைஃப் எண்ட்ஸ் வித் ஸ்ரீதர் அப்படின்னு சொன்னார். தட் இஸ் இஸ் இது. உத்தரவன்றி உள்ளவா இந்த பாடலை பல இயல்புகளில் நின்று எடுத்துள்ளீர்கள், இதை பற்றி சொல்ல முடியுமா? நாகேஷ் பங்கு அதில் அருமை. It was a very innovative picturization. Credit to MSP for tuning such a wonderful song. அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் டைரக்டர் சக்கரவர்த்தி, அது ஒரு மாதிரி ஒரு நல்ல சாங். அதே ட்ராக்கை வந்து உத்தரவென்றி உள்ளவா அந்த ஒவ்வொருத்தரும் நின்று கற்பனை பண்ணி பாடுறது எந்த படத்தில் வந்தது? பாக்யராஜ் சார் படத்தில் வந்தது இல்லையா? அது அதே மாதிரி அந்த படம் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. அந்த அந்த படத்தில் அந்த மாதிரி இட்ஸ் அ குட் ஐடியா. எனிதிங் விச் இஸ் பீயிங் அகெயின் காப்பின்னு சொல்ல மாட்டேன், இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது எப்பவுமே குட் திங்ஸ் தான். இன்று போய் நாளே பாக்யராஜ் படம் பேர். சவுண்ட் ஆஃப் மியூசிக் இன்ஸ்பயர்ட் சாந்தி நிலையம், அஃப்கோர்ஸ் சார். ஆனால் அந்த சவுண்ட் ஆஃப் மியூசிக் இன்ஸ்பயர் ஆகிறது அதுக்கு ஒரு மியூசிக் வந்து அந்த சவுண்டு கேட்க வைக்கிறது பெரிய. ஸோ சாந்தி நிலையம் பொறுத்த வரைக்கும் எம்எஸ்வி இஸ் த ஹீரோ. சாங்ஸ் எல்லாம் நிற்க வச்சார். அஃப்கோர்ஸ் கோ ஹீரோ இஸ் சார்ல்ஸ் பாட்லேவா, ஒரு கேமராமேன், ஃபாரினர். இன்னும் எக்ஸலண்ட் கேமரா, இயற்கை என்னும்லாம் பாலு மகேந்திரா, அசோக் குமார் எல்லாம் ஐ திங்க் ஈவன் தே ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் தட். அந்த காலத்தில் வித் வெரி லிட்டில் இது டெக்னாலஜி அந்த கேமரா எஃபெக்ட் கொண்டு வரதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு த டெக்னீஷியன்ஸ் ஆஃப் தட் மூவி. தேங்க்ஸ் வசந்தி மாதவன். நீங்கள் நான் ஆன்சர் பண்ணலன்னா நீங்கள் அப்புறம் திட்டுவீங்க என்ன. அப்புறம் ஐ ஸ்ரீனிவாஸ் பாலாஜி,
ஹாய் ஸ்ரீனிவாஸ் பாலாஜி ட்ரிப்ளிகன் தெரியும் உங்களை. லலிதா சபாபதி தேங்க்யூ. ஹவ் யூ மென்ஷன் அபவுட் மை அப்பா சுப்பு? இல்லையே சார், பண்ணல, சாரி. சுப்பு செங்கல்பட்டா. யுவர் அப்பா சி மென்ஷன் அபவுட் மை அப்பா கொத்தமங்கலம் சுப்பு. ஓ சாரி சார். யா, அப்பாவுக்கு வந்து நாகேஷ்க்கு காமெடி எழுதியிருக்காரான்னு தெரில, கொத்தமங்கலம் சுப்பு. சர்டன் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு மாதிரி ஐ எம் நாட் அவேர். பட் அப்பா நிறைய சொல்லியிருக்காரு, வெரி குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்லாம். இன்சிடென்ட் ரிப்ளைஸ் வித் இன்ட்ரெஸ்ட் மூட், வி ஆர் என்ஜாயிங் சார். தேங்க்யூ. எங்கள் அப்பாவோட ட்ரெயிட் அது ஸ்பான்டானிட்டி. அதில் எனக்கு ஒரு 25% வந்ததுன்னா கூட இட் வில் பி குட். அந்த மாதிரி தான் அப்பா வந்து எதுக்குமே யோசிக்க மாட்டார். அதான் காமெடி. அப்படி தட்டுன்னு வந்து ஸ்பான்டேனியஸாக அடிப்பார். அந்த எக்ஸ்டெம்போ ஒரு ஸ்பீச் அப்பா கிட்ட. நான் அப்பாவை பார்த்து பொறாமப்படுவேன் நிறைய. என்ஜாயிங் தி ஷோ. தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். அது மாதிரி அப்பா நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு என்கிட்ட, பழைய காலத்து இதெல்லாம். பட்டு சிலதெல்லாம் கான்ட்ரவர்சியலாக இருக்கும், அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது. நிறைய தோல்விகள், அப்பா இதுக்கு ஏமாற்றங்கள் எல்லாம் மீறி. பட் ஆஸ் அ யூனிட் சித்ராலயா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சித்ராலயா மூவிஸில் பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரிசு பார்த்தீங்கன்னா, சிவி ராஜேந்திரன் சார், ஸ்ரீதர் சார், நிறைய பேர், சுந்தரம் வந்து நிறைய பேர். யாரோட வாரிசுகளும் அவ்வளோவா சினிமாவுக்கு வரல. நான் கூட என்னோட சினிமா மேன் ஏதோ ஒரு படம் நடித்தேன். ஒரு பேசிக்கலி சுரேஷ் கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் சினிமாவில் வந்து சித்ராலயா யூனிட்டில் நிறைய பேர். சஞ்சய் கூட நான் கேட்டேன், உங்கள் அப்பா பெரிய டைரக்டர், நீ ஏன்? சஞ்சய் செட் நோ, தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்ற மாதிரி. பிகாஸ் தே ஹேட் ப்ரையாரிட்டிஸ். இப்போது அவரோட பையன்னா நம்மளும் அதே தான் பண்ணி ஆகணும்னு கிடையாது இல்லையா? யுவர் டேட்ஸ் ஒப்பீனியன் அபவுட் யுவர் ரைட்டிங். அப்பா வந்து yes good regard about my writing, particularly வந்து உங்கள் ட்ராமாவில் நான் எழுதுனதெல்லாம் வந்து ரொம்ப ரசிப்பார் அப்பா. அது வந்து நான் அப்பா கிட்ட வந்து எப்போவுமே நான் படித்து காட்ட மாட்டேன், நீ வந்து ட்ராமா பாருப்பான்னு. அப்போ தான் வந்து அந்த ஃபுல் எஃபெக்ட் இருக்கும். அதனால் அப்பா வந்து நல்லா எழுதுறடா, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு, நல்லா எழுதுற, யூ வில் ஆல்சோ லாஃப் அட் சம் ஆஃப் மை ஜோக்ஸு. ஆனால் அப்பாவுக்கு எனக்கு எப்படி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஆசை வந்ததுன்னா, அப்பா சின்ன வயசில் எங்களுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் படித்து காமிப்பேன். அப்பா அட் த டேபிட் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நாங்களாம் சின்ன பசங்க தான், இருந்தாலும் உட்காந்து கரல்டா அதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கும்போதே வந்து நாங்கள் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம், அவரே வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிப்பார். அந்த ஒரு அது காதில் விழுந்து அந்த ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்களே, அபிமன்யு வந்து கர்ப்பத்தில் இருந்தபோது கதை, அந்த இதுக்கு வியூகம் பத்ம என்ன வியூகத்துக்குள்ளே போயிட்டு வெளில வராமல், அந்த மாதிரி அப்பா ஐ திங்க் நிறைய சொல்லியிருக்காரு. அதனால் தட்ஸ் வை வி காட் த இது ஸ்கிரிப்ட் ஒரு ஐடியா நம்மளுக்கு தெரியாமல் வந்துடுச்சு. ஸோ அப்பாவுக்கு வந்து இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, சாரி சார் நேம் பரவாயில்ல, ஒரு காமெடி 60 படத்தில் காமெடி எழுதியிருக்காரு. காமெடி எழுதுறது ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் வந்து காமெடி சிரிக்கலைன்னா ரொம்ப ட்ராஜடி ஆகிடும், சீரியஸ் வந்து எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா இன்னைக்காவது அதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா அப்படின்றார். அப்பா சொல்லுவார், காமெடி எழுதுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அவர். பட் அவர் கஷ்டப்பட்ட மாதிரி எங்களுக்கு தெரியாது. நான்லாம் வந்து எழுதும்போது இப்போலாம் கீபோர்டு தானே, எப்போவாது ஸ்ட்ரக்கப்போ யோசிப்பேன். அப்பா வந்து அப்படி பேடை எடுத்தாருன்னா சரன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 6 பேஜ் எழுதிடுவார் அப்பா. அவர் ஹேண்ட் ரைட்டிங் வேறு யூனிக்காக இருக்கும். இவர் வைத்தி சார் எல்லாம் படிச்சிருப்பார், பார்த்துருப்பார் அவர் ஹேண்ட் ரைட்டிங்கை. அப்படியே அந்த ஸ்பீடு சார், அந்த ஸ்பீடு வந்து தட் இஸ் அ ஹால்மார்க் ஆஃப் இது குட் ரைட்டர். அந்த ஸ்பீடு, அந்த மைண்டில் வந்து அந்த இன்சிடெண்ட்டை வச்சு அப்படியே கட நீ வில் இது ஸ்பீடாக எழுதுவார். மேபி ஸ்ரீதர் சார் ஆல்வேஸ் கெப்ட் அப்பா ஆல்சோ ஃபார் தட் குவாலிட்டி. அந்த ஸ்பீடு, ரைட்டிங் ஸ்பீடு இருக்குது அப்பாவுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஆனந்த் சார். ஐ எம் ஆல்சோ என்ஜாயிங் குட். சினிமாவுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறது ஐடியா இருக்கா? இல்லை சார், ஏதோ 2-3 ட்ரை பண்ணேன். நான் வந்து ஐ மீன் 9 hour கார்ப்பரேட் ஜாப். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு காலத்தில் ஆசை இருந்தது ஃபுல்லாக சினிமா எழுதணுன்ட்டு. பட் இப்போ இருக்கிற அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் எனக்கு அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அது ரைட்லி ஐ ஃபீல் ஸோ. இந்த வந்து இப்போ ட்ராமா எழுதுறதுல இருக்கிற ஹாப்பினஸ்ஸு, அந்த இது எனக்கு வந்து சினிமா எழுதலேன்ற வருத்தமே எனக்கு கிடையாது.
ஏன்னா இப்போது நானும் வைஜி சாருக்கு எழுத ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே சினிமா மாதிரி தான் எடுப்பார் அவர். ஸோ எனக்கு அதுலேயே ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் சினிமா இதுன்னு திருப்தி எனக்கு இருக்குது. எங்கள் அப்பா இவ்வளோ எழுதுகிறாரு சினிமா, அதெல்லாம் நான் தெலுங்கு படத்துக்கு ஏதோ சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கு எழுதியிருக்கேன், நான் தமிழ் எழுதி அவர் தெலுங்கில் பண்ணார். பட் பெருசாக சினிமாவில் ஏன்னா ஒரு ஹைதராபாத்துக்கு கூட்டார், ஒரு படத்துக்கு நீ எழுதணும், நீ லீவ் போட்டு ஒரு மாதம் வர முடியுமான்னாரு. அஃப்கோர்ஸ் நான் ஆஃபீஸ் விட்டு வர முடியாது சார். நான் அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை நான் இழந்திருக்கேன், சீரியலும் சரி சினிமாவும் சரி. ஆனால் ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும். பட் நான் வந்து வேலையை இழக்கிறதா இல்லை. எங்கள் ஒய்ஃப் வேறு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதெல்லாம் வேலையெல்லாம் விடாதீங்க. ஓகே, இது ஜீன் சார், ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ லலிதாபதி, லலிதா சபாபதி, தேங்க்யூ. அவர் வெர்ஷன் ஆஃப் காசே தான் வைஜி சார் வந்து எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் சொன்னோன்னா, ட்ராமா போயிட்டு நான் காரில் ஒரு ஆக்ஷன் போகிறேன் வீட்டுக்கு. அப்போ சொல்கிற வைஜி கெட்டிக்காரன்டா, எப்படியோ எதாவது நல்லா பண்ணிட்டான்டா, எப்படியோ நான் கூட பயந்தேன், இது சினிமாவில் இவ்வளோ பாப்புலர் ஆச்சு, எப்படி வந்து இதை ட்ராமாவை சக்ஸஸ் பண்ண போகிறான்னு எனக்கு. ஆனால் அந்த டைரக்ஷனு அது ஒரு இடத்துல கூட தோய்வு இல்லாமல் பண்ணிட்டேன். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு ஜென்யூனாக பாராட்டினார் அப்பா காசேதான் கடவுள்டாவை. விசிபிளி ஹாப்பி. அந்த டான்ஸு ஜம்புலிங்கமே ஜடாதரா ஸ்டேஜில் கொண்டு வந்தது, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்பா அடிக்கடி சொல்லுவார், ட்ராமா டைரக்ஷன்னா வைஜி தான் அப்படின்வார். எனக்கு கூட சினிமாலாம் டைரக்ட் பண்ணுவேன்னா, அந்த ட்ராமா டைரக்ஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க், தட் இ டஸ் குட். அப்புறம் அந்த கரேஜ் டு டேக் அப் சச் அ ரோல், தேங்காய் சீனிவாசன் ரோல் எடுத்து பண்ணுறது, அந்த அண்ட் வின் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்னு ஃப்ராங்க் ஒப்பீனியன் சொன்னார். ஆல்சோ குட் ஸ்பான்டேனியஸ் இன் ஆன்சரிங். ஆமாங்க, அதான் கொஞ்சம் தப்போ ரைட்டோ பேசிடுவேன். சம்டைம்ஸ் வந்து தப்பாக இருக்கும், அதுக்கு சாரி கேட்டுடுவேன். ஓ தேங்க்ஸ். டைம் ஆயிடுச்சா? டைம் என்ன ஆகுது இப்போது? ஓ ஐ திங்க் வி ஆர் கம்மிங் டு த எண்ட் ஆஃப் த ஷோ. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குமா? ஏதாவது எனிதிங்? தேங்க்ஸ் மாயா மேடம். ஐ தேங்க் முக்தா ரவி சார், மாயா மேடம், மாயா ஸ்ரீனிவாசன் மேடம் அண்ட் ராமசாமி சார், டாக்டர் சாரி டக்குன்னு பேர் ஞாபகம் வரல அவங்களுக்கு. எவ்ரிபடி ஆல் ரவிகாந்த், ஆல் பீப்புள் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் கிரேட் ஷோ. நான் எல்லாத்தையும் எந்த மட்டும் இல்லை, வைஜி சார்தும் பார்த்து ரொம்ப ரசித்தேன். நிறைய பேர் நேத்தி ஜெய்சங்கர் சார் சந்து பார்த்தேன். இட்ஸ் வெரி கிரேட் ஷோ. நம்ம பழசெல்லாம் ஒரு பகிர்ந்துக்கிறதுக்கு இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ வித் திஸ் குட் எஃபர்ட். தேங்க்ஸ் ஆல். குட் பை. சப்போஸ் யார் கொஸ்டினாவது நான் ஆன்சர் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. நான் ஐ திங்க் ஐ மிஸ்ட். ஏன்னா 4-5 போஸ்ட்டில் வந்தது. ஓ மனோகர் அனந்தகிருஷ்ணன், மனோகர் நீங்கள் வந்து வித் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ட்ராமான்ருக்கங்க. இது வந்து அப்பாவோட பற்றி பேசுறது. அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ட்ராமா நான் வந்து இப்போ எழுதின்னு இருக்கேன். அது இது டில் ஐ ஃபினிஷ் ஐ ஷுட் நாட் ரிவீல் த டீட்டெயில்ஸு. அது நல்லா பண்ணணும்னு ஒரு இது இருக்குது எனக்கு. பட் சர்டன் திங்ஸ் ஆர் தேர். நான் முடிச்சிடுவேன் கூடிய சீக்கிரம். அப்புறம் என்ன கேட்டிருக்கீங்க, ஆஃப் ஆல் ஸ்டேஜ் பிளேஸ் விச் இஸ் யுவர் பெஸ்ட்டுன்னு. அஃப்கோர்ஸ் சுதேஷ் ஐயர், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தந்திரமுக்கின்னு ஒரு ட்ராமா, அதுவும் எனக்கு வைஜி சாரோட நான் பண்ண எல்லாமே நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ரசித்து தான் பண்ணேன். இப்போது லேட்டஸ்ட் 3G வரைக்கும். ஸோ எனக்கு வந்து இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி பார்ட் ஆஃப் UVA. அப்பா ஷோ தான். என்னை பற்றி நடுவில் ஒரு 2 வார்த்தை சொல்லிக்கிறேன். இப்போது விசு, சமீபத்தில் இறந்து போன விசு சார், மௌலி சார், கிரேசி மோகன் சார் எல்லாம் வந்து என்னை பாராட்டுறதுலாம் பெரிய விஷயம் தான். ஈவன் ரஜினிகாந்த் சார் வந்து பேட் பண்ணி வெல் ரிட்டர்ன்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி UAயில் எழுதினால தான் கிடைக்கும், வேறு நிறைய இடத்துல கிடைக்காது. அதான் ரைட் ஃப்ரம் ஆல் த பிக் நேம்ஸ் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாட்ச் த UAA பிளேஸ். அதுவே ஒரு பெரிய இது. ஸோ ஐ எம் வெரி கண்டென்டட் அண்ட் ஹாப்பி தட் வே. தேங்க்ஸ் வைஜி சார். இப்போது சித்ராலயா ஸ்ரீராம்னு ஓரளவுக்கு அப்பாவோட பேர் ஒரு 25% கெடுக்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தான். எனக்கு சித்ராலயா ஸ்ரீராம்னு பேர் வச்சதும் வைஜி சார் தான். நான் வந்து கோபு ஸ்ரீராம்னு போட்டிருந்தேன். கோபு பாபுன்னு ஆல்ரெடி ஒரு ரைட்டர் இருக்கான், எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. வை கேன்ட் யூ பிரிங் சித்ராலயா டு த நேம் அப்படின்னு சொன்னார். அது வந்தது. அதுவும் இட் டர்ன்ட் அவுட் டு பி லக்கி. அவருக்கு வந்து அந்த காதலிக்க நேரமில்லை மேலே இருக்கிற அஃபினிட்டி ஒரு 100 வாட்டி பார்த்துருப்பாரு. ஒவ்வொரு வாட்டி டிவியில் வைக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் அப்பா பின்னிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு ஊசி ஏற்றுவார். நீ ஏன் அந்த மாதிரி எழுத மாட்டேங்கிற அப்படின்னு. காதலிக்க நேரமில்லை யாரால் சார் டச் பண்ண முடியும், என்னால் மட்டும் இல்லை. ஸோ
தேங்க்ஸ் எவ்ரிபடி. நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இது ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் ஐ வில் ஜஸ்ட் வைண்ட் அப். ஓகே, தேங்க்ஸ் எவ்ரிபடி. I enjoyed the show. Hope you all enjoyed. Thanks YG sir for watching. Thanks everybody for watching this show. Bye. Take care. Let's fight back Corona and come back to normalcy. So, bye.